அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த கிளாஸ்ல தூக்கம் வருது இல்ல, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இல்லையா, அது குடிச்சிட்டு தான் தூக்கம் வருது. என்ன செய்யலாம்? உஸ்தாத் நேற்று ஒரு அழகான விஷயம் சொன்னாங்க. மதரசாவோ பிள்ளைங்க குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்களே மதரசா நடத்த விடலாம். எப்படி 7வது வர பிள்ளைங்களே ஒரு டீமை செலக்ட் பண்ணி அவங்களே ஃபீஸை கலெக்ட் பண்ணி அவங்களே கரண்ட் பில்லை கொடுத்து அவங்களே தரவாடகை கொடுத்து வச்சு அவங்களே மதரசா நடத்த விட்டோம்னா அதனுடைய அந்த கான்செப்ட் புரியும். நம்ம வேணா உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு சேலரி கொடுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது மாதிரி எப்போ உங்களுக்கு தூக்கம் வராதுன்னா நீங்க பாடம் நடத்தும் போது தூக்கம் வராது. அது வரைக்கும் தூக்கம் வரதான் செய்யும். அது எதையுமே தடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ ஒரு இடத்த யூசுஃபுல் கருதாவே பாடம் நடத்தினாலும் நமக்கு தூக்கம் வருமா வராதுன்னா கண்டிப்பா வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து வகை கொடுக்க தயாரானாலும் கூட நம்ம பையனுக்கு தூக்கம் வருமா வராதுன்னா வரும். அது எப்படி தூக்கம் வராமல் இருக்கும்? தூக்கம் வரக்கூடாதுன்னா அது அல்லாஹ் எடுக்கக்கூடிய முடிவு தான். அது அல்லாஹ் ஒருத்தவங்க கையில தான் இருக்குது. தூக்கம் அப்படிங்கிறது அதெல்லாம் நவமும் சுபாதாங்க. அது லைன்ல கிடையாது, பகல்ல. இந்த இத்தனை வெளிச்சத்துல இவ்வளோ வெக்கையில நானே உட்கார்ந்தா எனக்கு சரியான தூக்கம் வருது. இவ்வளவு தூரம் நம்ம அதிர்த்தை பத்தி பேசினா எனக்கே தூக்கம் வருதுன்னா உங்களுக்கு எப்படி வராம வரும்? அது யதார்த்தம் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு காலத்துல நமக்கு தூக்கம் வராம நம்ம சிரமப்படும் போது புரியுதா, சில நேரங்கள்ல இந்த உலமாக்களுடைய பயான கேட்கணும்னு சொல்லி ஒரு நைட்டு 10 மணிக்கு சில வீடியோக்களை ஆன் பண்ணும் போதும் அப்படி தூக்கம். அதை ஒன்றும் அவனுடைய பயான்ல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியா அல்லது நம்மளுடைய யதார்த்தமாகவே புரிய முடியாது. அந்த அளவுக்கு அந்த பயானம் போட்டா மட்டும் அப்படி ஒரு தூக்கம். அந்த எதையுமே பார்க்கும்போது ஏற்படாத அந்த தூக்கம் அதில் ஏற்படும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு விஷயங்கள் இப்ப இல்முல் பலாகாவை பத்தி, அதுவும் இல்முல் மஆனி, அதில் அடுத்து இஸ்லாமுல் ஹபரியாவை பத்தி ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை சொன்னாங்க. நம்ம ஃபஸாஹத்து பலாகத்து அப்படின்னு மொட்டையா பேசுவோம். இப்போ நம்மகிட்ட ஒரு பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் சில அடிப்படையில் பேச முடியும். ஃபஸாஹத்து பலாகத்துன்னு சொல்றோம். இந்த ஃபஸாஹத்து பலாகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸாஹத்துனா தெளிவு அப்படிங்குவோம். புரிஞ்சா? பலாகத்துனா என்ன சொல்லுவோம்? மொழி புலமைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவோம். புரிஞ்சா? ஃபஸாஹத்து புஸ்தகம் என்ன சொன்னாங்க? என்னது? சொல் நயம். என்னது? சொல் நயம். பலாகத்துக்கு மாஷா அல்லாஹ். பாத்தீங்களா என்ன ஒரு அழகான விளக்கத்தை பாருங்க. அதாவது பொருள் நயம் மிக்க வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறாங்கிறத நம்ம புரியறதுக்கு பேரு பலாகா. அல்லாஹ் சொல் நயத்தை கையாண்டிருக்கான் அப்படிங்கிறத புரியறதுக்கு பேரு ஃபஸாஹா. புரியுதா? அப்போ இதுதான் நம்ம அசத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம ஏன் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம்னு கேட்டா, அந்த இல்முடைய ஒரிஜினாலிட்டி, அதனுடைய யதார்த்தம், அதனுடைய அதாவது நம்ம ஒரு கான்செப்ட்ல படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டா அதை புரிஞ்சிருப்போம். அதை பொதுமக்களுக்கு நமக்கு புரிய வைக்க தெரியாது. எந்த விஷயத்தை நமக்கு பொதுமக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க தெரியுதோ அதுதான் இல்மே. அதனாலதான் இல்முன்னு சொன்னா ஃபஹ்முன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இல்முக்கு ஒரு மேரிஃப் என்னது? ஃபஹ்மு தஃஹீம். மற்றவர்களுக்கு நீ எதை விளக்குறியோ அதுதான் இல்மு. எதை விளங்கி அதை மற்றவங்களுக்கு உனக்கு விளக்க தெரியுதோ அதுதான் இல்மு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் மாத்திட்டு நம்ம பேச சில விஷயங்களை பார்க்கிறோம். இப்ப நம்ம ஃபிக்ஹ் கிதாப் ஓதுறீங்க எல்லாருமே. என்னென்ன கிதாப் ஓதிருக்கீங்க இது வரைக்கும்? குதுரி ஓதிருக்கீங்க, நூருல் தீலா, அது ஷரஃபுல் விகாயா, அடுத்து ஹிதாயா, நூருல் அன்வார், அது உசூலுல் ஃபிக்ஹ். அது என்னது?
உசூலுல் ஃபிக்ஹ், அடுத்து ஃபத்ஹுல் முயின், அடுத்து உம்தத்து சாலிக், அடுத்து அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், அடுத்து அகாயிது நஸ்ஃபியா வந்து அகீதா கிதாப், உசூல் ஷாஷிங்கிறது உசூலுல் ஃபிக்ஹ், அர்-ரியாதுல் பதியா அது ஷாஃபி ஃபிக்ஹ். ஃபிக்ஹ்ல வந்து மதுஹபன் பிரியும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க, நம்மெல்லாம் வந்து ஒரு மதுஹபை ஃபாலோ பண்றோம். நம்மள என்ன செய்யறோம்? ஒரு மதுஹபை ஃபாலோ பண்றோம். மேக்ஸிமம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதிகமான எந்த மதுஹபுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா ஹனஃபி தான். என்னது? ஆமா. இப்போ வந்து மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்றாங்க இல்லையா? மத்திய கிழக்கு நாடுகள்னா என்னது? அரபு கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில அங்க அதிகமா ஃபாலோ பண்ணப்படக்கூடிய மதுஹப் என்ன? ஹம்பலி மாலிகி. ஹம்பலி அதிகமா அதாவது எந்த மதுஹப் வந்து ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொன்னா அது வந்து அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஹம்பலி மதுஹப். ஹம்பலி. சரி, அதே நேரத்துல ஷாஃபி மதுஹப ஒரு கூட்டம் ஃபாலோ பண்றாங்க. இந்தியாவிலேயே ஒரு கணிசமான கூட்டம் ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் சில நாடுகள்ல, துருக்கி போன்ற நாடுகள்ல, துருக்கி, ஈராக் போன்ற நாடுகள்ல ஷாஃபி மதுஹப ஃபாலோ பண்றாங்க. இந்த பியூர் அஹ்லு சுன்னான்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அஹ்லு சுன்னாவினுடைய எல்லா விஷயங்களுக்கும் நிறைய ஒரு உச்சகட்டமா சொல்ல போனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் முபாலகாவா இருக்கிறவங்க கூட எந்த மதுஹபை ஃபாலோ பண்ணுவாங்க? ஷாஃபி மதுஹபை ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த மதுஹபை ஃபாலோ பண்ணுவாங்க? ஷாஃபி மதுஹபை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு சுருக்கமா இந்த மதுஹபுகள் குறித்த ஒரு பார்வையை தான் அல் மதுஹல் இலல் ஃபிக்ஹில் இஸ்லாமி. அல் மதுஹல், மதுஹல்னு சொன்னா நுழையக்கூடிய இடம், அதான் நுழைவாயில்னு சொல்லுவாங்க. இப்போ இஸ்லாமிய ஃபிக்ஹுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எப்பொழுதுமே மதுஹபுடைய சட்டங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தை எப்படி இஸ்தின்பாத் செய்யறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம தேர்ந்த கைரு முக்கல்லிதுகள் எதுல வேறுபடுறாங்கன்னா, இப்போ நம்ம உதாரணமா தொழுகைக்கு நம்ம என்ன பண்றோம்? எடுத்த உடனே ஒது செய்யறோம். ஒது செய்து முடிச்ச பின்னாடி இப்போ தொழுகையில நிக்கிறீங்கன்னு வைங்களேன், தொழுகையில நிற்கும் போது நம்ம தக்பீர் தஹரீமா கட்டுறோம். தக்பீர் தஹரீமா கட்டுறோம். ஹதுவ மன்கி பைஹி, இதாவது தோல் புஜம் வரைக்கும் உயர்த்தணுங்கிறது எந்த மதுஹப்? ஷாஃபி மதுஹப். சரியா? இப்போ காதுகளுடைய சோனை வரைக்கும் நம்ம கையை உயர்த்தணுங்கிறது அது எந்த மதுஹப்? ஹனஃபி மதுஹப். இப்போ ஹனஃபி மதுஹபினுடைய, புரிஞ்சா? இப்போ நான் கேட்க போறது அதுதான், ஹனஃபி மதுஹப் எந்த தலீலை கொண்டு காதினுடைய சோனை வரை அவங்க வந்து கையை உயர்த்துறாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய அவங்களுடைய மதுஹபை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்க எதை ஆதாரமா வச்சு தோல் புஜம் வரைக்கும் கையை உயர்த்துறாங்க? இப்ப கைரு முக்கல்லிதுகள் என்ன சொல்லுவாங்க? இஸ்லாம்ங்கிறது ஒண்ணுதான், அல்லாஹு ரப்புனா, அல்லாஹ் ஒருவன் தான் நம்முடைய ரப்பு, புரிஞ்சா? வல் காபத்து கிப்லத்துனா, காபா நம்முடைய கிப்லாவா இருக்குது, புரிஞ்சா? எல்லாமே ஒண்ணா இருக்கும்போது மதுஹப் மட்டும் ஏன் நாலா இருக்குது? வல் மதாஹிப், அந்த மதுஹபுகள் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஏன் அர்பா, அது மட்டும் நான்காக இருக்க வேண்டிய தேவை என்ன? ரசூலுல்லாஹ் நாளை காட்டிட்டாங்களா? அப்படி ஒண்ணு இருக்கா? நபியுடைய வாழ்க்கையில பலவிதமான செயல்பாடுகள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமனே ஹைபர்னு சொல்லுவாங்க. ஹைபருடைய காலம் தெரியுமா உங்களுக்கு? ஹைபருடைய யுத்தத்துக்கு முன்னாடி நிகாஹுல் முத்தான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நிகாஹுல் முத்தாத் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? என்னம்மா சொல்லுங்க ஆப்சர். சாபாஷ். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாடகை திருமணம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி ஒரு பொருளை குறிப்பிட்ட காலம் வாடகைக்கு எடுத்துட்டு திரும்ப கொடுத்துடுறீங்களோ அதை வச்சுக்கிட்டு கொடுத்துட்ற மாதிரி இப்படி ஒரு நிக்காஹுடைய முறை இருந்துச்சு, இஸ்லாத்துல இருந்துச்சு, புரிஞ்சா? பின்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தடை பண்ணிட்டாங்க. என்னது? பின்னாடி காலத்தை தடை பண்ணிட்டாங்க. இப்போ நபியுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்துல தடை பண்ணியிருப்பாங்க. குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர்னு வருது. ஜியாரத் செய்யறது நான் தடை பண்ணியிருந்தேன் ஒரு நேரத்துல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பின்னொரு காலத்துல அதே ஜியாரத்தை ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க.
அதே ஜியாரத்தை அனுமதி கொடுத்தாங்கன்னு வருது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய செயல் ஒரு மாதிரி இருக்கும், சொல்லு ஒரு மாதிரியா இருக்கும். இதா தஆரலா, பெருமானாருடைய செயலும் சொல்லும் முரண்பட்டா நம்ம என்ன செய்யணும்? சில பேர் செயலை எடுப்பாங்க, சில பேர் சொல்ல எடுப்பாங்க. நபியினுடைய சொற்களே 2 விதமா இருந்திருக்கலாம், சமயத்துல செயலே 2 முறையில இருந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை காதுகளுடைய சோனை வரை கையை தூக்கி இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் தோல் பூஜம் வரைக்கும் தூக்கி இருப்பாங்க. இந்த மதுஹப் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு கேட்டா, முதல்ல நம்ம கிதாபுகள்ல உள்ளதெல்லாம் விட்டுருவோம். இந்த மதுஹபுகள் 4ஆ பிரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, நபியுடைய மொத்த வாழ்க்கையுமே இந்த உம்மத்து கடைபிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அந்தந்த இமாம்கள் அவங்கவுங்களுடைய பார்வையில தன்னுடைய சட்டங்களை தொகுத்து மக்களுக்கு கொடுத்தாங்க. இந்த 4ம் பின்பற்றப்பட வேண்டும் என்பது அவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுடைய அந்த மேலெண்ணம், அவங்களுடைய நல்ல அபிப்பிராயம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்கள பத்தி படிக்கும்போது அல் ஃபிக்ஹு அல் மதாஹிபுல் அர்பால இமாம் அபூ ஹனீஃபா இமாம் வந்து அசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து அவங்கள பார்த்து என்ன சொல்றோம்? இமாமுல் ஆலம்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? இந்த வார்த்தை யாருக்குமே சொல்றது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்? இமாமுல் ஆலம். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா இமாம் வந்து அவங்களுடைய இயற்கை என்னன்னு கேட்டா, கான முன்ஷகிலம் பித்திஜாரா பில் பைஇ வ ஷிரா. அதாவது அவங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க வியாபாரியா தான் இருந்தாங்க. விக்கிறது, பர்ச்சேஸ் பண்றது, அதை வந்து சேல்ஸ் பண்றது, இதுதான் அவங்களுடைய வேலையா இருந்துச்சு. இடையில ஒரு ஆள் உள்ள பூந்து கொஞ்சம் அவங்கள தலபுல் இல்முல ஆர்வப்படுத்துறாங்க. நீ கொஞ்சம் இல்ம தேடினா நல்லா இருக்குமேன்னு சில பேர் ஆர்வப்படுத்துறாங்க. அப்படி ஆர்வப்படுத்தின பின்னாடி இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு, புரியுதா, அவங்க தஷபுல் பில் இல்முல அவங்க வந்து ஈடுபடுறாங்க. ஈடுபட்ட பின்னாடி அல்லாஹ்வுடைய கிருபையில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க எடுத்தவொடனே மதுஹப் இமாமா ஆகணுங்கிறதுலாம் அவங்களுடைய திட்டமிடலே கிடையாது. மதுஹபுடைய இமாம்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ லா மதுஹபியான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லா மதுஹபியா அப்படின்னா மதுஹபை ஃபாலோ பண்ணாதவங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நாங்க கிதாபு சுன்னாவை ஃபாலோ பண்றோம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க கிதாபு சுன்னாவை ஃபாலோ பண்றோம்னு சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மதுஹப் இமாம்கள் வந்து தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தின்படி அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய மஸ்அலாக்களை தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. முதல்ல நம்ம அதை தான் புரியணும். மதுஹப் இமாம்களுடைய இஸ்திம்பாத்னா அந்த சட்டம் எடுக்கக்கூடிய வழிமுறை அது எப்படி இருந்துச்சு,
இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி, இமாம் இத்ரீசு ஷாஃபி, புரிஞ்சா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இவங்களுடைய இஸ்தின்பாத்துடைய வழிமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய அந்த இஸ்தின்பாத்தும் அது முதல்ல அல் கிதாபு வ சுன்னா தான். முதல்ல என்னது? சுன்னா. இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, புரிஞ்சா. அவங்க முதல்ல எதை எடுப்பாங்கன்னா, இமாம்கள் நல்லா கவனிச்சுக்கங்க, இமாம் அபூ ஹனீஃபா ஒரு சட்டத்தை சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சட்டத்துக்கு ஆதாரமாக அவங்க முதல்ல எதை சொல்லுவாங்க? பி கிதாபில்லா, ஆஹுது பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆதாரம். அதுக்கு அடுத்து என்ன? நபியினுடைய பொன்மொழிகள். அதுக்கு அடுத்து தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சஹாபாக்களுடைய கவுலை எடுப்பாங்க. சஹாபாக்களுடைய கவுலை எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சஹாபாக்களுடைய கவுல் கிடைக்கலன்னு சொன்னா மக்களுடைய உருஃப்னு சொல்லுவாங்க. மக்களுடைய உருஃப் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நடைமுறை என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு விஷயத்துல அவங்க ஒரு சட்டத்தை சொல்ல போறாங்க அப்படின்னா, அதுல கிதாப்லயும் இல்ல, சுன்னாலையும் இல்ல, சஹாபாக்களுக்கு மத்தியில் அது அக்வாலாகவும் இல்ல, சஹாபாக்கள்கிட்ட அது சம்பந்தமான எந்த ஃபத்வாக்களும் தீர்ப்பு செய்யப்படல அப்படின்னா, மக்களுடைய உருஃப்னு ஒண்ணு இருக்கு. மக்களுடைய உருஃப்னு சொன்னா மக்கள்கிட்ட என்ன நடைமுறை கடைபிடிக்கப்படுதுன்னு பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன நடைமுறை கடைபிடிக்கப்படுதோ அதை வைத்து சட்டம் சொல்வார்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா வந்து அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்களுடைய எது வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இமாமுல் ஆலம் ஹிஜ்ரி 80ல் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 80ல் பிறக்கிறாங்க. 150 வருஷம், அதாவது 150ல் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. புரிஞ்சா? அதான் சொல்லும்போது அவங்களை பத்தி சொல்லும்போது, வலம் யூரஃப் அன்ஹு ஹாலு நஷ்அதிஹி வ தவஜ்ஜுஹு இலல் இல்மி, அவங்க வந்து இல்ம்ல ஈடுபட்ட அந்த காட்சிகள் எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி சொல்லும்போது நீங்க எல்லாருமே இதை கண்டிப்பா குறிப்பெடுத்துக்கணும். ரதுல் முக்தார்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம், டைரக்டா படிச்ச விஷயம். அவங்க வாழ்க்கையில எத்தனை உஸ்தாதுமார்கள்ட்ட பாடம் கற்றிருக்கிறாங்கன்னா 4000 உஸ்தாதுமார்கள். எத்தனை உஸ்தாதுமார்கள்? 4000 உஸ்தாதுமார்கள். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப காலத்துல கூட, இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு அதிநவீனமான தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த காலத்துல கூட நம்மளால 4000 பேர்த்து போய் படிக்க முடியுமான்னு தெரியல. அவங்க ஹதீஸுகளை எடுத்துக்கிட்டது, அவங்க ஃபத்தாவாக்களை பெற்றுக்கொண்டது, அவங்க இல்மை கற்றுக்கொண்டது, இதை எல்லாத்தையும் அவங்க வந்து தொகுக்கும் போது 4000 உஸ்தாதுமார்கள். 4000 யார்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனாலதான் அவங்க இமாமுல் ஆலம்னு சொல்றாங்க. அந்த இடத்தை யாராலுமே டச் பண்ண முடியாது. ஒரு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்தாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் அவங்களை கொண்டு வந்தான். அவங்களுடைய வருகை வந்தது, அதுக்கு அடுத்து அவங்க முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னாடி அதை சமன் செய்யறதுக்கு, அதுக்கு நிகரா, அதுக்கு ஈடு கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாராச்சும் வந்திருக்காங்களா? 4000 உஸ்தாதுமார்கள்ட்ட படிச்சவங்க யாராவது நம்ம சொல்ல முடியுமா? 4000 உஸ்தாதுமார்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்ந்தது வெறும் 70 வருஷம் தான் வாழ்ந்தது. ஹிஜ்ரி 80ல பிறக்கிறாங்க, ஹிஜ்ரி 150ல வஃபாத் ஆகிறாங்க. யாரு? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அவங்கள பத்தி கிடைக்கும் போது இமாம் ஷாபியுடைய தொடர்பு ஏற்படுது. இமாம் ஷாபி தான் என்ன சொல்றாங்க, நீ வெறும் வியாபாரம் செய்ய வேண்டிய ஆள் இல்லையேப்பா, நீ வந்து வெறும் வியாபாரத்துக்கான ஆள் கிடையாது. அல் ஃபதானத்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபதானத்துல என்ன அர்த்தம்? சபாஷ், என்னது? புத்தி கூர்மை. இந்த புத்தி கூர்மையை பார்க்கறாங்க யாரு? ஃபாஸ்டா பதில் சொல்றாங்க பிள்ளைங்க. பாரக்கல்லா. வதக்கா, அதுக்கும் அதே அர்த்தம் தான். ஓகேவா? வன் நஜாபா, அவங்களுடைய அந்த டேலண்ட்டை பார்க்கறாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, ஃபர்ஷதஹு இலா தலபில் இல்ம், நீலாம் இல்முடைய பாதையை செலக்ட் பண்ணணும். எத்தனையோ பேர் இங்க உள்ள ஆட்கள், நம்ம எல்லாருமே அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வியாபாரம் செய்ய உலகத்துல ஆள் இருக்கு, விவசாயம் பண்ண ஆள் இருக்கு, புரியுதா? உலகத்துல எல்லா துறைகளுக்கும் ஆள் இருக்கு. இந்த இல்ம கொண்டு போய் சேர்க்க ஆள் இல்லைன்னு சொல்லிதான் அல்லாஹ் என்ன பண்றான், நம்மளை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கிறான். நம்மளை கொண்டு வந்து அல்லாஹ் இங்கேயே சேர்த்திருக்கிறான். இந்த இல்ம கொண்டு போய் சேர்க்கணும், இல்ம நம்ம கற்கணும், கற்பிக்கணும்,
புரிஞ்சா? கற்றல், தஅல்லும் வ தஅலீம், இந்த பாதைக்காக வேண்டி செலக்ட் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம முடிச்ச உடனே நம்ம வந்து அப்படியே ஃளைட்ல பறக்கணும், ஆகாயத்துல பறந்து நம்ம குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும், அது கிடையாது. அதுக்கு 100 பேர் இருக்கான். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு எப்படி கொடுப்பான்? நமக்கு வந்து நார்மலா ஒரு சராசரியா ஒருத்தவன் காலம் ஃபுல்லா துன்யாவை தேடினவனுக்கு கிடைச்ச துன்யாவை விட நமக்கு கிடைக்கிற துன்யா நிறையவே கிடைக்கும். வேணாங்கிற அளவுக்கு கிடைக்கும். கிடைக்கிற காசை எண்ண முடியாத அளவுக்கு, நமக்கு டைம் இல்லாத அளவுக்கு கிடைக்கும். வைக்க இடம் இல்லாத அளவுக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா கட்டுக்கட்டா கொடுப்பான். அதெல்லாம் காலம் வரும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த கிதாபுடைய ஞானம் இருக்குல்ல, வேத கல்வி, இத நான் யாரை செலக்ட் பண்றனோ அவங்களுக்கு தான் நான் உள்ளத்துல கொடுப்பேங்கிறான் அல்லாஹ். எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். எல்லாத்துக்கும் அவுரத்னா அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. யாருக்கு தெரியுமா இந்த வேத கல்வியை நான் வந்து வராசத்தாக்கி வைக்கிறேன்? புரிஞ்சா? இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம்முடைய அடியார்கள்ல யாரை நான் செலக்ட் பண்றனோ அவங்களுக்கு தான் கொடுப்பேங்கிறான். சமயத்தில் நமக்கு தூக்கம் தடையாகி இல்மு தடைப்படுதுல, அப்ப நமக்கு செலக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் காரணம். தூக்கத்துக்கு காரணம் என்ன? இங்க வேற எந்த காரணமும் இல்லை. நமக்கு அந்த கல்வியினுடைய ஞானத்தை அல்லாஹ் தடை பண்றான்னு அர்த்தம். அதை கொடுத்துடக்கூடாதுன்னு சைத்தானை வச்சு அல்லாஹ் தூங்க வச்சிடறான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? நல்ல ஆயாசமா தூங்குறோம், என்ஜாய் பண்ணி தூங்குறோம். எப்பாடா இவர் வந்துட்டாரா, நல்ல தூக்கத்தை கொடுப்பாரா, எவ்வளவு தூரம் இவர் கத்தி பேசுறாரா, அந்த அளவுக்கு தூங்க வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்முடைய வைராக்கியம். அல்லாவுக்கு வந்து, அதாவது எந்த சப்ஜெக்டுக்கு சைத்தான், இந்த முதில்லுங்கிற சிபத்துக்கு மதுகராக இருக்கிற சைத்தான் என்ன பண்ணுவான்னு கேட்டா நமக்கு தூக்கத்தை கொடுப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவது 7 விஷயங்கள் அலாமத்து சைத்தான்னாங்க. 7 விஷயம். ஒன்று வந்து முரட்டுத்தனமாக கொட்டாய் விடுறது, அத்தசாவுபு, ஷித்தத்து தசாவுபு. அதுக்கடுத்து ஷித்தத்துல் உதாஃப், கடுமையாக தும்முவது, காட்டுத்தனமா தும்புறது, காட்டுத்தனமா அதாவது கொட்டாய் விடுறது. அந்நௌமு ஃபி மஜ்லிஸில் இல்முன்னு சொன்னாங்க. அந்நௌமு ஃபி மஜ்லிஸில் இல்மு. பிள்ளைங்க எழுதுறத பார்த்தா நிறைய சொல்லணும்னு ஆசை வருது. அல்லாஹு தஆலா கிடைச்ச வாய்ப்பு வரைக்கும் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, யாரு இப்போ இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை, நுக்தத்து தஹவுல்னு அரபியில சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நுக்தத்து தஹவுல், டீ வந்துருச்சு, டீ குடிச்சாவது தூக்கம் வராது இல்லையா? அதாவது வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் யார் ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய வாழ்க்கையில் யார் டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தினது? யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த முதல்ல நமக்கு வந்து எழுதுறதை விட எல்லாத்தையுமே நம்ம காதாலேயே கேட்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உள்ளங்கள்ல பதிய வைக்கணும். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா எழுதணும், கட்டாயமா எழுதணும். ஆனால் இந்த திறனை விட அந்த திறன் அதிகமா இருக்கும். மரண சக்தி அப்படி இருக்கணும். ஓகேவா? அந்த அளவுக்கு இமாம் அபூ ஹனீஃபாவை அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா பக்குவப்படுத்துறாங்க. அதுக்கு பின்னாடி தான் இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து இந்த துறையில ஈடுபடுறாங்க. சரி, இப்ப பாருங்க, முதல்ல இந்த ரோ கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துருச்சா? பேஜ் நம்பர் 77 போட்டிருக்கு பாருங்க, அதை எடுங்க. முதல்ல ஃபிக்ஹ்னா என்ன? அதாவது இதுல எல்லா விஷயத்தையும் விளக்கல, எது உங்களுக்கு புரியுமோ, எதை புரிய வச்சா சரியா இருக்குமோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிமா, ஃபிக்ஹ் பார்க்குறீங்களா? ஃபிக்ஹுடைய தாரீஃப் என்னன்னு கேட்டா அதுக்கு 3 விதமான தாரீஃப் இருக்கு. ஒன்னு லுகவி தாரீஃப் இருக்கு, ரெண்டாவது ஷரஈ தாரீஃப் இருக்கு, மூணாவது இஸ்திலாஹி தாரீஃப் இருக்கு.
இந்த கிதாபு வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு PDF வாங்கி இன்ஷால்லா பிரிண்ட் போட்டுக்கலாம். ரொம்ப அற்புதமான கிதாபு. இது வந்து எப்படின்னா, நம்ம ஃபிக்ஹ் மாங்குன்னு படிக்கிறோம்ல, இன்னைக்கு நீங்கள் என்னதான் கிதாபுகளில் படித்தாலும் வஹாபிகள்னு சொல்லுவாங்க, கைரு முக்கல்லிதுகள்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் தௌஹீது ஜமாத்துகள்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இப்போ இந்த ஜமாத்துகள் வந்து உங்களுக்கு ஒரு சட்டத்தையோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நீங்கள் சடனாக குரான்லேயோ ஹதீஸ்லேயோ ஆதாரம் சொன்னால் மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. நீங்கள் குதூரியில் வருது, உந்தால வருது, ரியாதுல் பதியால வருது, அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. சரி, அப்படி வருதுன்னு சொன்னா கூட அதனுடைய நல்லா கவனிச்சிங்க, இஸ்திக்ராஜ் என்னன்னு கேட்பான். ஒளிய கவனிங்க. அதனுடைய இஸ்தின்பாத் என்ன, அதனுடைய தலீல் என்ன, அது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு, அதையும் சேர்த்து சொல்லணும். எங்க இமாம் அபூ ஹனீஃபா, சவுண்ட் வித்தியாசமா வருது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து இந்த சட்டத்தை இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க இப்படி சொல்றாங்க, அதுக்கு ஆதாரமா இந்த ஹதீஸ். அவன் கேட்பான் அடுத்து, இந்த ஹதீஸ் லைஃப் அப்படிங்குவான், இந்த ஹதீஸ் லைஃப், அல்லது இந்த ஹதீஸே இல்லைன்றுவான், அல்லது இந்த ஹதீஸ் மௌதுன்னு சொல்லுவான். புரிஞ்சா? இது குர்ஆன்லயும் வரல, சுன்னாலையும் வரலங்குவான். குர்ஆன்லயும் வரல, சுன்னாலையும் வரல. அப்ப எப்படி இந்த சட்டத்தை அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அல் மதுஹல் இலல் ஃபிக்ஹில் இஸ்லாமி. அல் மதுஹல், அதுக்கு பேர் உசூலுல் ஃபிக்ஹ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உசூலுல் ஃபிக்ஹ்னு சொல்லுவாங்க. அந்த உசூலுல் ஃபிக்ஹ்ங்கற பாடம் தனி பாடம். ஒவ்வொரு இமாம்களுக்கும் உசூல் இருந்துச்சு. ஒவ்வொரு இமாம்களுக்கும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபிக்ஹ் எடுத்ததுக்கான உசூல் நிறைய இருந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அம்ர் இருக்குல, அம்ர் எத்தனையோ விஷயங்களை கட்டளையா பேசியிருப்பான். புரிஞ்சா? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபுன்னு அல்லாஹ் சொல்றான். குலு வஷ்ரபு, இது அம்ரு வந்து என்ன கான்செப்ட்ல உள்ள அம்ரு? இது அம்ரு உஜூபா அல்லது இந்த அம்ரு என்ன அம்ரு? அம்ரு பார்த்தீங்கன்னு சொன்னா சில மதுஹபுடைய இமாம்கள்ட்ட அம்ரு லில் உஜூப்னு சொல்லுவாங்க. அல்ல அம்ரு லில் உஜூப். சில இமாம்கள் சொல்லுவாங்க குர்ஆன்ல வரக்கூடிய எல்லா ஆயத்தும் அம்ரு லில் உஜூப் அல்ல, எல்லா ஆயத்தும் அல் அம்ரு லில் உஜூப்னா அதை கட்டாயமா செஞ்சே ஆகணும், கட்டாயமா. ஆனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க அல் அம்ரு எல்லா இடங்கள்லயும் உஜூப் அல்ல. என்ன கிடையாது? இது இமாம் மாலிக்குடைய பார்வை, இமாம் மாலிக் இமாமுடைய பார்வை. அவங்களுடைய பார்வை தவறா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க தன்னுடைய பார்வைக்கு ஒரு சரியான ஆதாரத்தை வச்சிருப்பாங்க. அந்த பார்வை நமக்கு தேவைதான். இந்த உம்மத்துல 4 மதுஹப்ல 4 சட்டம்னு சொன்னா ஒரு ஜகாத்துடைய விஷயத்துல அணியக்கூடிய நகைக்கு மட்டும்தான் ஜகாத்னு யார் சொல்றா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. யார் சொல்றா? இமாம் ஷாஃபி இமாம் சொல்றாங்க, உங்கள்கிட்ட 100 பவுன் நகை இருக்குன்னு சொன்னா 100 பவுன்ல 20 பவுனை தான் அவங்க அணியறாங்கன்னு சொன்னா அந்த அணியக்கூடிய நகைக்கு மட்டும்தான் ஜகாத்னு யார் சொல்றா? இமாம் ஷாஃபி இமாம் சொல்றாங்க. ஹனஃபி இமாம் என்ன சொல்றாங்க? நீ வச்சிருக்கிற நகைக்கு ஜகாத் கொடுக்கணும், வச்சிருக்க நகைக்கு. இப்போ இந்த 2 சட்டமும் இருக்கு இல்லையா, இது இந்த உம்மத்தினுடைய மன்ஃபஅத்தா, இந்த உம்மத்துக்கு இது வந்து இந்த உம்மத்துல இது குழப்பத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டா நிச்சயமா இந்த உம்மத்துக்கு இதுல பெரிய மன்ஃபஅத் இருக்கு. அதான் சொல்லுவாங்க இஃப்திலாஃபுல் ஐம்மா ரஹ்மத்துல் லில் உம்மா. ரஹ்மத்துல், இந்த உம்மத்துக்கு இது ஒரு பெரிய ரஹ்மத். இது இந்த உம்மத்துக்கு பெரிய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய கிருபையில. இப்ப இமாம் அபூ ஹனீஃபா இமாமுடைய அந்த இதை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஹுக்கு 3 விதமான தாரீஃப் இருக்கு. ஒன்னு வந்து அல் லுகவி, இரண்டாவது ஷரஈ, மூன்றாவது இஸ்திலாஹி. லுகவில ஃபிக்ஹ்னு சொன்னா லுகத் படி டிக்ஷனரி மீனிங் என்னன்னு கேட்டா அல் ஃபஹம். என்னது? ஷரஈல இதுக்கு என்ன தெரியுமா விளக்கம்? அல் இல்மு பி மசாயிலித் தீன். தீனுடைய சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வதுதான் ஃபிக்ஹ். அல் இல்மு பி மசாயிலித் தீன். இஸ்திலாஹி மீனிங் என்னன்னு கேட்டா அல் இல்மு பில் அஹ்காமி ஷரீஅத்தில் ஃபரஇய்யா. இப்போ இஸ்லாத்துடைய சட்டங்களை 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு ஃபுரூ, இன்னொன்னு என்னது? ஃபுரூ, இன்னொன்னு உசூல். என்னது? உசூல்னு சொன்னா அடிப்படை சட்டங்கள்னு அர்த்தம். புரிஞ்சா? அதாவது அசல் சட்டங்கள். ஃபுரூன்னு சொன்னா அடிப்படையில இருந்து அப்படியே பிரிச்சு எடுக்கப்பட்ட சட்டங்கள், உபரியானதுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதாவது அஹ்காமுல் உசூல்னு சொன்னா அது அகாயித குறிக்கும். அது எதை குறிக்கும்? இல்முல் கலாம பத்தி படிச்சீங்க இல்லையா?
அல் இல்மு பில் அஹ்காமி ஷரஇய்யா அல் அஸ்லியான்னு சொன்னா அது எதை குறிக்கும்? இல்முல் கலாம் அகீதாவை குறிக்கும். ஆனா பில் ஃபரஇய்யான்னு சொன்னா அது அல் மஸ்அலத்துல் ஃபிக்ஹியாவை குறிக்கும். அல் மஸ்அலத்துல் ஃபிக்ஹியாவை குறிக்கும். இதனுடைய மௌது, இதனுடைய இண்டெக்ஸ் என்ன? பொருளடக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு புக் வாங்குறீங்கன்னா அந்த புக்ல என்ன டாபிக் இருக்கு, என்னென்ன மேட்டர் இருக்குங்கறத ஒரு பொருளடக்கம் கொடுப்பாங்க. ஃபெஹரஸ்னு சொல்லுவாங்க அரபில. புரிஞ்சா? அந்த ஃபெஹரஸ் வந்து அஃஆலுல் இபாத் மின் ஹைது தஅல்லகல் அஹ்காம ஷரஇய்யா பிஹா, அதாவது ஷரியத்துடைய சட்டங்களுக்கு ஏற்ப நம்ம செய்யக்கூடிய அந்த அமல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம செய்யக்கூடிய அமல்கள். தொழுகிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், புரியுதா, நோன்பு வைக்கிறோம், அதுக்கடுத்து குர்பானி கொடுக்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம். இந்த அஃஆலுல் இபாத் இருக்குல்ல, இந்த அஃஆலுல் அமாலுல் இபாத், அந்த அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் இங்கே பேசு பொருள். இங்க ஃபிக்ஹ்ல நம்ம எதை பேசுவோம்? இப்ப நஹ்வுல என்ன பேசுவோம்? கலிமா கலாம பத்தி பேசுவோம். நஹ்வுல அல் கலிமத்து வல் கலாம், அதானே நஹ்வுடைய இண்டெக்ஸ் என்ன? அல் கலிமத்து வல் கலாம். மந்திக்ல என்ன பேசுவீங்க? தஸவ்வூர் தஸ்தீக் பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? குல்லியா ஜுஸியா அதுக்குள்ள வருது. தஸவ்வூர் தஸ்தீக் தான் மந்திக்குடைய அசல். அது மாதிரி அத பத்தி மட்டும் நாங்க பேச முடியும். தஸவ்வூர் தஸ்தீக் அதுதான் மந்திக், இல்முல் மந்திக்குடைய பொருளடக்கம். அப்ப வந்து நான் உங்களுக்கு எதை சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்னா, உலமாக்கள் சமயத்துல நீங்க வெளியே போகும்போது நீ உன்னை படிச்சியான்னு கேட்டுட்டு உனக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன ஒரு செப்ப மேட்டரா இருக்கும். அதை கேட்டுட்டு ஒருத்தர் நாங்கெல்லாம் 5வது சுமரா போதும்போது திண்டுக்கல்ல ஒரு அஜர்த்து திருமிதி துருமுதி தருமிதி அப்படின்றார். இந்த மாதிரி 3 வரும், இது எது சரின்னு கேட்டார். ஒரு மேட்டரே கிடையாது. ஏன் திருமிதின்னு வந்தா நமக்கு என்ன? அது ஒரு ஊர் பேரு. புரிஞ்சா? கம்பம் கிம்பம் கும்பம் எப்படி சொன்னா நமக்கு என்ன இருக்கு? அதாவது அந்த ஊருடைய பேரை 3 உச்சரிப்பா சொல்லி, புரியுதா, அது அப்படி வரும். இதுல ஏன் பஹஸ்ன்னு நான் கேட்கிறேன். இதுல என்னத்துக்கு ஆய்வு இருக்கு? ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் 1000 இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன சப்ப மேட்டர்ல ஆய்வு செய்யறதுனால தான் கைரு முக்கல்லிதுகள் ஜெயிக்கிறாங்க, நம்ம தோக்குறோம். பாத்தீங்கன்னா ஒரு அப்பதான் பயிற்சியில கொஞ்சம் கவனிங்க, அப்பதான் அந்த பயிற்சிக்குள்ளே வந்திருப்பான் யாரு? கைரு முக்கல்லிதுகள். அப்பதான் அந்த பயிற்சி வகுப்புக்கு வந்திருப்பான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேச்சு திறமை நம்மள்கிட்ட இருக்காது. அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை சொல்றான் பாத்தீங்களா, சொல்லக்கூடிய அந்த திறன் இருக்கு பாருங்க, அவன்கிட்ட இருக்கு, நம்மள்கிட்ட இருக்காது. நம்மள்கிட்ட குரல் வராது, சத்தம் வராது. கொஞ்சம் சத்தம் போட்டாருன்னா தொண்டை பிடிச்சிக்கும். இவருக்கு எந்த ஆற்றலும் இல்லாம இவர் என்ன பண்றதுன்னு கேட்டா, புரிஞ்சா, சப்ப மேட்டர் ஆய்வு செய்யறது. அவன் என்ன பண்றான்? ஒரு தொழுகையில அவன் தொழக்கூடிய தக்பீர் தஹரீமால ஆரம்பிச்சு அவன் கொடுக்கிற சலாம் வரைக்கும் இது புகாரில இருக்கு, இது முஸ்லிம்ல இருக்கு, இது திருமிதில இருக்கு, இது அஹ்மது முஸ்னத் அஹ்மதுல இருக்கு, எல்லாத்தையுமே துல்லியமா ஆதாரம் காட்டுறான். அப்படித்தானே? இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்? சஜிதால கையை கீழே வைக்கிறோம். புரிஞ்சா? இங்க எப்படி வைக்கணும்னா, அதாவது விரல் ஒட்டி இருக்க கூடாது, அதுக்குன்னு தஃப்ரீக்கும் கூடாது. இப்படி கூடாது, தஃப்ரீக்குள்ள அசாபியும் கூடாது, அதுக்கடுத்து இப்படி ஒட்டி இருக்க கூடாது. புரியுதா? இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ஹதீஸை மட்டும் சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வாய் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாட்டி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், எனக்கு தெரியாது. புரியுதா? அதாவது ஆதாரம் இருக்கு. புரிஞ்சா? சஹீஹுல் புகாரில வருது, முஸ்லீம்ல வருது. இப்போ இதெல்லாம் நம்ம துல்லியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா நம்ம மதுஹபை தான் ஃபாலோ பண்ணணும். நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அதாவது ஒரு அவாம், ஒரு ஆலிம், நம்ம இப்போதைக்கு எல்லா ஞானங்களையும் உள்வாங்குற வரைக்கும் ஒரு மதுஹபை தான் ஃபாலோ பண்ணும். உங்கள்கிட்ட 4 மதுஹபனுடைய ஞானமும் இருந்து குர்ஆன் சுன்னால நீங்க அப்படியே கிளியர் கட்டா இருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப சில தவஸ்ஸுனா சில ஃபிளெக்சிபிலிட்டி இஸ்லாத்துல இருக்குது. அது வரைக்கும் நம்ம நுகல்லித மதுஹபம் வாஹிதா. இப்போ கைரு முக்கல்லிதுகள், கைரு முக்கல்லிதுனா என்ன அர்த்தம்? கைரு முக்கல்லிதுனா முதல்ல என்ன அர்த்தம்? லா, அதாவது லா யுகல்லிதுன மதுஹபம் வாஹிதா. புரியுதா? அவங்க என்ன பண்ணுவாங்க? பல் யஅமலுன பில் கிதாபி வ சுன்னா மின் கைரி பஹ்தின். அதுவும் கூட
அவங்க யமனூன பில் கிதாபி வ சுன்னான்னு சொன்னானே, அதனால தனக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? அவங்க வந்து என்னது, அஹ்லு தௌஹீத்னு பேர் வச்சுக்கிறாங்க. நாங்க கரெக்டா கிதாபு சுன்னாவை ஃபாலோ பண்றோம்னு சொல்றான். ஆனா நம்முடைய இமாம்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நம்முடைய இமாம்களும் கிதாபு சுன்னாவை தான் அவங்க சொன்னாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சட்டங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாமே கிதாபுல இருந்து தான் வரும். பெரும்பாலான சட்டங்களை குர்ஆனில் இருந்து நேரடியாக ஆதாரம் சொன்னவங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வேற என்ன செய்யணும்? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய காலமும் இமாம் புகாரியினுடைய காலமும் சமகாலம். என்னது? முஆஸரத்துன்னு அரபில சொல்லுவாங்க. நீங்க இல்மு உசூலில் ஹதீஸ்ல வரும், ரெண்டு இமாம்களும், அதாவது ஹம் ஜமான் அரபில சொல்லுவோம்ல. இப்ப நம்ம எல்லாம் ஹம் சபக் ஹம் ஜமான்னு சொல்றீங்க. இப்ப ஹம் ஜமான் ஹம் சபக் இருக்குல்ல, அது மாதிரி அவங்க எல்லாம் முஆஸிரின், ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க. அப்படி ஒரு காலத்துல வாழ்ந்ததுனால இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு முஸ்னதே அஹ்மது இருந்துச்சு. இமாம் அஹ்மதுடைய அவங்களுடைய ஹதீஸ்களை தான், அதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹதீஸை வெரிஃபை பண்ணது யார்கிட்ட வெரிஃபை பண்ணாங்க? அஹ்மது இப்னு ஹம்பல்ட்ட வெரிஃபை பண்ணாங்க. அதனால தான் எல்லாருமே இப்ப கைரு முக்கல்லிதுகளுக்கு, அதாவது ஹம்பலி மதுஹபை ஃபாலோ பண்றவனுக்கு பெரும்பாலான ஆதாரங்கள் எங்க வந்து நின்றுது? புகாரில கிடைச்சிருது. ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப பிஃபோரான ஆளு யாரு? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க காலத்துல அவங்க தாபீன்களோட வாழ்ந்தவங்க, சஹாபாக்களுடைய காலத்துக்கு அடுத்து வாழ்ந்தவங்க. சில சஹாபாக்களை கூட பார்த்துருக்குறாங்க. அவங்க சில சஹாபாக்களை கூட பார்த்துருக்குறாங்க. அவங்களுடைய கைகள் அப்பெல்லாம் ஹதீஸே தொகுக்கப்படாத காலம் அது. புரிஞ்சா? குத்துபுல் ஹதீஸ் லைசத் பி முதவ்வனா, குத்துபுல் ஹதீஸ்லாம் இப்படி விரிவாக தொகுக்கப்படல. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்தாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு தொகுப்புகளும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாதிரியா இருந்துச்சு. இமாம் முஸ்னதே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தொகுத்த கிதாபுக்கு அவங்களே ஒரு முஹத்திஸ் தான். ஒருத்தவங்க ஃபகீஹா இருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப கூட ஹஜ்ரத் சொன்னாங்க பாத்தீங்களா, எல்லா எம்எல்ஏக்களும் மினிஸ்டராக இருக்க முடியாது. ஆனா எல்லா மினிஸ்டரும் என்னவா இருப்பாங்க? எம்எல்ஏவா இருப்பாங்க. அது மாதிரி எல்லா ஃபகீஹுமே முஹத்திஸா இருப்பாங்க. எல்லா ஃபகீஹுமே, நல்லா கவனிக்கணும் நீங்க, எல்லா இதெல்லாம் ஒரு உசூல், எல்லா ஃபகீஹுமே முஹத்திஸா இருப்பாங்க. ஆனா எல்லா முஹத்திஸுமே என்னவாக இருக்க மாட்டாங்க? ஃபகீஹாக இருக்க முடியாது. புரியுதா? அதாவது அதனாலதான் சொல்லுவாங்க நஹனுல், அதாவது நாங்கெல்லாம் யாரு? ஒன்லி நாங்க ஃபார்மசிஸ்ட்னு சொல்லுவாங்க. நஹனு ஸயாதிலா வஹுமுல் அதிபா. முஹத்திஸின்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய வார்த்தை இது. நாங்கெல்லாம் வந்து மெடிக்கல் கடை வைத்திருக்கிற மருந்து கடைக்காரன், அவங்கெல்லாம் டாக்டர்ஸ். அவங்க வந்து இந்த நோய்க்கு இன்ன மருந்துங்கிற அந்த அறிவை பெற்றவர்கள் ஃபகீஹ். இந்த மஸ்அலாவுக்கு இந்த ஹதீஸ், இந்த மஸ்அலாவுக்கு இந்த ஆயத்து அப்படிங்கறத தெரிஞ்சது யாரு? இவங்க ஃபகீஹ். புரியுதா? வெறும் ஹதீஸ மனப்பாடம் பண்ணி வச்சவங்க யாரு? முஹத்திஸ். இமாம் புகாரி யாரு? முஹத்திஸ். வகான ஹம்பலியன், அவங்க ஹம்பலியா இருந்தாங்க. வகான ஷாஃபிஈயன். புரிஞ்சா? அவங்க ஷாஃபியாக இருந்தாங்கன்னு ஒரு கவுல் இருக்கு, ஹம்பலியா இருந்தாங்கன்னு ஒரு கவுல் இருக்கு. கான யுகல்லிது பி அஹ்மத் இப்னு ஹம்பல். அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட கொடுக்கப்பட்ட ஞானங்கிறது பரவான ஞானம். அவங்க ஒரு ஃபகீஹா இருந்தாங்க, அவங்க ஒரு முஹத்திஸா இருந்தாங்க, அவங்க ஒரு சூஃபியா இருந்தாங்க, முத்தஸவ்விஃபா இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பாக்குறோம். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை சின்ன வயசுல இருந்து அவங்க தஷாகல பில் இல்ம், சின்ன வயசுல இருந்து அவங்க இல்ம தேட ஆரம்பிச்சாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க எல்லாம் ஒரு இந்த உம்மத்தினுடைய முக்கியமான தூண். அஹ்மத் இப்னு ஹம்பலை நம்ம டீடைலா தெரியணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பாருங்க, இப்ப இல்முல் ஃபிக்ஹுடைய மௌது என்னமா? என்னது? அஃஆலுல் இபாத். புரியுதாங்க? வருது பாருங்க. என்னது? அஃஆலுல் இபாத். சரி, இல்முல் ஃபிக்ஹுடைய சிறப்பு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, அதுலயும் வருது. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை சொல்றாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து இல்முல் ஃபிக்ஹ் நம்ம படிக்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா? இல்முல் ஃபிக்ஹ் ஹுக்மு தஅல்லுமிஹி, ஹுக்மு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம் என்னன்னு கேட்டா, மா தஅல்லுமுஹு ஃபர்து ஐனின் மா தஅல்லுமுஹு ஃபர்து கிஃபாயா. ரெண்டு கான்செப்ட்மா.
இப்ப இல்மே ஃபிக்ஹ் இருக்குல்ல, அதுல வந்து சில விஷயங்களை நம்ம கத்துக்கிறது ஃபரதே ஐன். ஃபரதே ஐன்னா என்னமா? கண்டிப்பா கத்துக்கணுங்கிறத தான் பாருங்க. ஃபரதே கிஃபாயாவும் கண்டிப்பா தான் கத்துக்கணும் அப்படி கிடையாது. ஃபரதே ஐன்னா எல்லா அஃப்ராதும் எல்லாருமே கத்துக்கணும் ஒரு விஷயத்தை. ஃபரதே தொழுகையை பற்றிய ஒளியா தொழுகையை பற்றிய சட்டங்கள் அஹ்காமு ஸலாத் இருக்குல்ல, இங்க இருக்கிறவங்கள அதை எத்தனை பேர் கத்துக்கிறது கட்டாயம்? இங்க இருக்கிற எல்லாருமே, ஈச் அண்ட் எவரிபடி. அதான் ஃபரதே ஐன். ஃபரதே கிஃபாயான்னு சொன்னா சிலர் கற்றுக்கொண்டால் போதும், சிலர் கற்றுக்கொண்டால் புரிஞ்சா. ஹுக்குமுல் ஜிஹாத் இருக்குல்ல, ஜிஹாதை பத்தி எப்போ ஜிஹாது வருதோ அப்ப கத்துக்கிட்டா போதும். போருடைய சட்ட திட்டங்கள் இருக்கு, போருடைய சட்ட திட்டங்கள். போருக்கு நீங்க போனாதான் அப்ப கத்துக்கணும், புரிஞ்சா. உங்களுக்கு ஜகாத்து எப்ப கடமை ஆகுதோ அப்ப ஜகாத்தை கத்துக்கிட்டா போதும். ஆனா ஜகாத்து கடமை ஆகாத வரைக்கும் உங்களுக்கு தொழுகை கடமை தானே, நோன்பு கடமை தானே, அஹ்காமு ஸௌம் தெரியணும், உங்களுக்கு அஹ்காமுல் ஸலாத் தெரியணும். ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹஜ்ஜுடைய அஹ்காம் கத்துக்கிட்டா போதுமானது, இப்ப கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை எப்ப கத்துக்கணுமோ அப்ப கத்துக்கணும். ஆனா சில இல்முகள் ஃபரதே ஐன், சில இல்மு என்னது ஃபரதே கிஃபாயா. முடிஞ்சா அடுத்து பாருங்க, இந்த ஃபிக்ஹுடைய மராஹில்னு சொல்லுவாங்க. என்னது மராஹில்னா என்னமா? இப்ப நம்ம கூட நம்மளுடைய ஜும்ராவுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், அல் மர்ஹலத்துல் ஊலா, அல் மர்ஹலத்து சானியா. என்னமா என்னது? ஃபிக்ஹ் கடந்து வந்த பாதைன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சாபாஷ். என்னது? பயணம்ங்கிற வார்த்தையும் கரெக்டான வார்த்தை, ஓகேவா? அல் ஃபிக்ஹ் கடந்து வந்த பாதைக்கு மராஹில்னு சொல்லுவாங்க. மராஹிலுல் ஃபிக்ஹ் நல்லா கவனிங்க. அதாவது மர்ஹலத்து தஷ்ரீஅன்னு சொல்றாங்க. நம்பர் 1 மர்ஹலத்து தஷ்ரீஅன்னு சொன்னா ஹிஜ்ரி 11 வரைக்கும் உள்ள காலம் மர்ஹலத்து தஷ்ரீஅ. அதுக்கடுத்து மர்ஹலத்துல் ஃபிக்ஹி கப்லல் மதாஹிப். கப்லல், நல்லா கவனிச்சிங்க, மதுஹபுகள் உருவாகிறதுக்கு முன்னாடி, மதுஹபுகள் உருவாகிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஹுடைய அந்த கடந்து வந்த அப்போ ஒரு ஃபிக்ஹ் இருந்துச்சு. ஓ இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் யார் அஹ்மது இப்னு ஹம்பல், அதுக்கடுத்து மாலிக் இமாம், இந்த 4 ஃபிக்ஹும் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்பையும் தொழுதுகிட்டு தான் இருந்தாங்க, அப்பையும் ஜகாத்து கொடுத்தாங்க, அப்பையும் நோன்பு வச்சாங்க, அப்பையும் ஜிஹாது பண்ணாங்க. சில கட்டங்கள்ல முஸ்லிம்களுக்கு ஜிஹாத் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு, அப்பையும் எல்லாம் செஞ்சாங்க. அப்போ ஃபிக்ஹுடைய அந்த கான்செப்ட் எப்படி இருந்துச்சு? அதுக்கடுத்து மர்ஹலத்துல் மதாஹிபில் ஃபிக்ஹியா, மதுஹப் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட், மதுஹப் உருவாகி விட்ட பின்னால் மதுஹப்லாம் கிடைச்சிருச்சு அப்ப எப்படி? அதுக்கடுத்து அல் அஸ்ருல் ஹாதிர், இன்னைக்கு எப்படி ஃபிக்ஹ் இருக்கு? இது எப்பன்னு கேட்டா ஹிஜ்ரி 1300 இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 140 வருஷம், ஒரு 140 வருஷமா ஃபிக்ஹ் எப்படி இருக்கு? அப்போ வந்து அந்த மர்ஹலத்துல் மதாஹிபில் ஃபிக்ஹ் கப்லல் மதுஹப்ங்கிறது 100 வரைக்கும் தான். ஹிஜ்ரி 100க்கு பிறகு மதுஹப் நடைமுறைக்கு வந்துருச்சு, மதுஹப் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஹிஜ்ரி 100க்கு பிறகு மதுஹப் நடைமுறைக்கு வந்துருச்சு. சரிமா, இந்த ஃபர்ஸ்ட் மர்ஹலத்து தஷ்ரீஅன்னு சொன்னாங்கல்ல, ஷரியத்து இறங்கி ஷரியத்து நமக்கு கிடைச்ச பின்னாடி ஷரியத்துடைய அந்த காலம், அந்த ஷரியத்துடைய அந்த ரசூலுல்லாஹ் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு ரிசாலத்து கொடுக்கப்பட்டுச்சோ, நம்முடைய ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டுச்சோ அப்பதான் ஷரியத்தை ஆரம்பிக்குது. அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நுபுவத்து கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஷரியத்து என்ன பண்ணப்படலை, ஆரம்பிக்கல, ஓகேவா? அதனால தான் குர்ஆன்ல கூட மா குந்த, நீங்க உங்களுக்கே மல் கிதாபு வலல் ஈமான் அல்லாஹ் சொல்லுவான். அதுக்கு கான்செப்ட் என்னன்னு கேட்டா, நபி வந்து அப்படி ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது, புரியுதா? அல்லாஹ் அப்பதான் வந்து இந்த ஆயத்து வந்து இந்த ஆயத்தினுடைய மிஸ்தாக்க நம்ம முதல்ல புரியணும். மா குந்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான்னோனே நபிக்கே அந்த வேத ஞானம் இல்லைன்னு அர்த்தம் அல்ல, புரியுதா? அதுக்கு முன்னாடி தெரியாட்டிதான் அது வந்து அல்லாஹ்வால் அருளப்பட்டதுன்னு அர்த்தம். இல்லன்னா ரசூலுல்லாஹ் ஏற்கனவே 40 வருஷமா பிளான் பண்ணி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அதை திட்டமிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உருவாக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஆயிடும்.
இந்த ஆயத்து தான் என்ன சொல்ல வருது? மா குந்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிதாபுலாம் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கப்படல, அதை பத்தியான விஷயங்கள்லாம் நீங்க உங்களுக்கு இப்படி ஒன்று வரப்போகுதுன்னே நீங்க கற்பனையே பண்ணல. அல்லாஹு தஆலா அருள்னா அல்லாஹ் அதை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நுசூல் செஞ்சான், அதை இறக்கி கொடுத்தான். அப்போ ரசூலுல்லாஹ் பி முஜர்ரதி பஅத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதஅத் தஷ்ரீஉ, ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டதனால மட்டும்தான் இந்த ஷரியத்தை ஆரம்பிக்குது. வஸ்தமர்ர இலா வஃபாத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்து வஃபாத் வரைக்கும் இந்த ஷரியத் இருந்துச்சு. அதுக்கடுத்து அல்யோம் அக்குமல் துலக்கும் தீனக்கும் வாத்துமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதோட ஷரியத் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா ஃபிக்ஹ் ஸ்டாப் ஆயிடுச்சா? ஃபிக்ஹ் ஸ்டாப் ஆகல, இன்ன வரைக்கும் ஃபிக்ஹ் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ கூட ஜதீத் ஃபிக்ஹி மசாயில்னு சொல்றாங்க, இன்னைக்கு கூட சட்டம் கேட்க தான் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூகுள் பே இருக்கு இல்லையா, கூகுள் பேல உங்களுக்கு சமயத்தில் ஓகேவா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அல்லது உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து சலுகையாக அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் அடுத்து கூகுள் பேவை அதிகமாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி ஒரு 2 ரூபா வருது, ஒரு அந்த என்னது கேஷ்பேக் வருது இல்லையா, அது ஜாயிஸா நாஜாயிஸா? கூடுமா கூடாதா? கூடாதா? இல்லை முஃப்தி நிறைய இருக்கீங்களா, என்னது கூடும்னா எப்படி கூடும், கூடாதுன்னா ஏன் கூடாது? வட்டி காசா? யார் சொன்னா அப்படின்னு? கிஃப்ட், வெரி குட். என்னது? அப்போ வந்து அந்த அந்த கூகுள் பேங்கிற அந்த ஆப்பை அல்லது ஃபோன்பேங்கிற அந்த ஆப்பை புரிஞ்சா, அமேசான் பேங்கிற அந்த ஆப்பை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு சலுகையாக தரப்படுவது, நீங்கள் பயன்படுத்துறது ஜாயிஸு. இது ஐயாமுல் ஜாஹிலியாலேயே இருந்திருக்குங்கிற கான்செப்ட். என்ன இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஹாலி சைஃபுல்லா ரஹ்மானி போன்றவங்க இது ஜாயிஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இது ஜாயிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இன்ன வரைக்கும் ஃபிக்ஹுங்கிறது நடைமுறையில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஃபிக்ஹுலாம் ஸ்டாப் ஆகாது. ஆனால் நம்முடைய ஷரியத் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு ஒரு ஷரியத் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமே இறங்கினாலும் கூட அவங்க எத்தபியூபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தான் ஃபாலோ பண்ணுவாங்க? ரசூலுல்லாஹ் தான் ஃபாலோ மில்லத்து ஷரியத், ரசூலுல்லாஹ்வுடைய மில்லத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா அவங்க யாரை ஃபாலோ? அவங்க புது ஷரியத்தை கொண்டு வர மாட்டாங்க. புது ஷரியத்துங்கிறது இதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு, இதுக்கு பிறகு கிடையாது. நுபுவத்து அதாவது ரிசாலத்துங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஸ்டாப். புரிஞ்சா? இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஷரியத்தினுடைய தாரீഖ் முதல்ல அதை பாருங்க. என்னது தாரீഖ், மசாதீரு தஷ்ரியா, 2 மட்டும் பார்ப்போம். என்னது ஷரியத்துடைய தாரீഖ், இதனுடைய காலம் வரலாறு எங்கேருந்து துவங்குதுன்னு கேட்டால் மின் பியாசத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா வஃபாத்திஹி, ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டதுலேருந்து ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் வரைக்கும். இப்போ ஷரியத்தை 2 காலமாக பிரிக்கலாம். கிபி கிமு மாதிரி அல்-அஹ்துல் மக்கி, அல்-அஹ்துல் மதனி. ஒன்று மக்காவுடைய காலம், இன்னொன்று என்னது மதீனாவுடைய காலம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நல்லா கவனிச்சிங்க, அவங்க வந்து மக்கால ரசூலுல்லாஹ் எதை கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்க? மக்கால ரசூலுல்லாஹ் எதை கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம். சபாஷ். என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான். முதல்ல அவங்க சிலை வணக்கத்தை ஒழிச்சு அவங்கள வந்து தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அதனால அத்தர்கீஸ் அலா உசூலித்தீன், தர்கீஸ்னு சொன்னா ரக்கஸ யுரக்கீஸ்னு வரும். தர்கீஸ் அலா உசூலித்தீன்னா ரசூலுல்லாஹ்வுடைய முழு கவனமும் எதன் மீது இருந்தது? உசூலே தீன்ல இருந்துச்சு. இது வந்து மக்காவுடைய வாழ்க்கையில. அதுக்கடுத்து கில்லத்து தஷ்ரீஆத்தி தஃசீலியா, ரொம்ப டீடைல்டான மார்க்கம்லாம் அப்ப இறங்கல மக்காவுடைய காலத்துல. ரசூலுல்லாஹ் ரொம்ப விரிவா ஜகாத்தை பத்தி எல்லாத்தை பத்தி தெளிவா பேசிட்ட காலம் மக்காவுடைய காலம் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஷரியத் அப்பதான் இறங்க ஆரம்பிக்கிற காலம். எது? மக்காவுடைய காலம்ங்கிறது எப்படி? ஷரியத் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. எந்த அளவுக்குன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வலு மன் ஆமனத் பி ரசூலில்லாஹ், முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது யாரு? ஹதீஜா அம்மா. அவங்க வஃபாத் ஆகும்போது தொழுகை இறக்கப்பட்டுச்சா? இறக்கப்படல. தொழுகை மா ஃபுரிலத்தி ஸலா, தொழுகை கடமையாக்கப்படல. அவங்களுடைய வஃபாத் வரைக்கும் தொழுகை கடமையாக்கப்படல. அதுக்கு பிறகுதான் பாத வஃபாத்திஹா ஃபுரிலத்தி ஸலாத். இப்போ எத்தனையோ சில சஹாபாக்கள் கூட புரியுதா தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க.
செஞ்சாங்க. ஆனா அவங்க சஹாபிங்கிறதுனால அல்லாஹ்வுடைய கிருபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமான் கொண்டதுனால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அவங்களுக்கெல்லாம் இந்த அவங்களுடைய காலங்கள்ல இந்த மொத்த ஷரியத்துமே இறக்கப்படல, அஹ்காமு ஷரியத்தை கூட அவங்க அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சஹாபத்து குல்லுஹும் உதூல். நம்முடைய சுன்னத் ஜமாத்துடைய மிகப்பெரிய கொள்கை என்ன? சஹாபாக்கள் எல்லோருமே உதூல். புரிஞ்சா? அவங்க எல்லாருமே நியாயமானவர்கள், நம்பகமானவர்கள். அவங்கள விமர்சிக்க ஃபீமா ஷஜரத் பைனஹும், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயத்தையும் நம்ம பேசிடக்கூட கூடாது. புரிஞ்சா? என்ன பண்ணக்கூடாது? பேசிடக்கூடாது. ஆனா நம்ம தீனை எடுக்கும் போது ஒரு உசூல் இருக்கு. தீனை எடுக்கிறதுக்கு ஒரு உசூல் இருக்கு. இந்த உசூலை சொல்லி தரது யாருன்னு கேட்டா முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தராங்க. முஹம்மது இப்னு இவங்க யாரு? இவங்க தாபியா, தப்சீரா? அதாவது கனவின் விளக்கத்தின் தந்தை. இந்த உம்மத்துல கனவின் விளக்கம் கொடுக்கப்பட்டவர்களை பிரதானமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அடுத்த கட்டமா முஹம்மது இப்னு சீரின். இந்த முஹம்மது இப்னு சீரின் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க இந்த இல்ம நம்ம எடுக்கிறதுக்கு என்ன அளவுகோல், மீயார்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. கிரைட்டீரியான்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க இல்லையா, இது மாதிரி இந்த இல்ம யார்கிட்ட இருந்து எடுக்கணும், யார்கிட்ட எடுக்க கூடாது. உந்துரு ஃபஇன்ன ஹாதல் இல்ம தீனுன். நீங்க இந்த இல்மு இப்ப நம்ம போய் படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் தீன். இதெல்லாம் என்னது? ஒரு இது இன்ஃபர்மேஷன் அல்ல, இது ஒரு தகவல் பரிமாற்றம் அல்ல. இதை நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி ஆகணும். வத்தபியமா உன்சில இலைக்க, அல்லாஹ்வால் அருளப்பட்டதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த தீனை நம்ம எடுக்கிறதா இருந்தா யார்கிட்ட எடுக்கணும்னா, புரிஞ்சா? உந்துரு அம்மன் தஹுதுன தீனக்கும்னு சொன்னாங்க. நீங்க யார்கிட்ட இருந்து தீனை எடுக்கிறீங்களோ கவனமான ஆட்கள்கிட்ட இருந்து தீனை எடுங்க. கவனமான ஆட்கள்கிட்ட இருந்து, கண்ட பைய கச்சடா பைய, புரிஞ்சா? வாழ்க்கை சுத்தம் இல்லாதவன், சுய ஒழுக்கம் இல்லாதவன், அவன்கிட்ட இதெல்லாம் எடுக்க கூடாது. அந்த ஐம்மத்துல அர்பா இருக்காங்க பாத்தீங்களா, அப்பழுக்கற்றவர்கள். அதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு இமாம்களை விமர்சனம் பண்றான் பாருங்க, அவன் வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த இமாம்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து படிக்கணும். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாறு முழுசா தெரியணும். இமாம் ஷாஃபியுடைய வரலாறு தெரியணும். அஹ்மது இப்னு ஹம்பலுடைய வரலாறு தெரியணும். புரிஞ்சா? மாலிக் இமாமுடைய வரலாறு தெரியணும். எல்லாருடைய வாழ்க்கையை நீங்க முழுமையா படிச்சீங்கன்னா இப்படி ஒரு தூய வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. அவங்க எல்லாம் நமக்கு வேற வழியே இல்லை. இல்லா அன்னுகல்லித பிஹிம், அவங்கள ஃபாலோ பண்றதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்கள தாண்டி யாருமே ஷரியத்தை அவ்வளவு தூய்மையை நமக்கு கொடுக்கல. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ அஹதுல் மக்கில நல்லா பாருங்க, தர்கீஸ் அலா உசூலி தீன். ரசூலுல்லாஹ் எதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்க? ஆமா. அடுத்து கில்லத்து தஷ்ரீஆத்தி தஃசீலியா. அப்போ ரொம்ப டீடைல்டான ஷரியத்து இறங்கல, சும்மா அப்படியே மேலோட்டமாக சின்ன சின்ன ஷரியத்துடைய மசாயில்கள் இறங்கிட்டு இருக்கக்கூடிய காலம் அது. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் அஹதுல் மதனியில சொன்னீங்கன்னா இஸ்திம்ராருல் இனாயா பி உசூலி தீன். உசூலு தீனுடைய, புரிஞ்சா, அதனுடைய பங்களிப்பும் அதற்கான உதவியும் அப்படியே நீடிக்குது. மக்கால முடிஞ்சுட்டு அப்படி மதீனாவுக்கு போறாங்க. அப்பயும் அந்த உசூலு தீனை பற்றி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக பேசுறாங்க. அதுக்காக வேண்டி சில விரிவான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. நடந்த பின்னாடி மதீனாவுடைய வாழ்க்கையில தான் தஷ்ரீஉல் அஹ்காமி தஃசீலியா, ரொம்ப விலாவாரியா இஸ்லாம் எங்க பேசப்பட்டுச்சுன்னு சொன்னா, எங்க பேசப்பட்டுச்சு? மதீனால தான் பேசப்பட்டுச்சு. சரிமா? இந்த ஷரியத்துடைய மஸ்தர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த ஷரியத்துடைய மெட்டீரியல் என்ன? மஸ்தர், மசாதீரு தஷ்ரீஅ. இந்த ஷரியத்துடைய மஸ்தர் என்னன்னு கேட்டா, ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு சுன்னா. என்னது? சுரான் சுன்னா. ஆரம்பங்கள்ல குர்ஆன் அப்படியே இறங்குது, இப்திதாயின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சுன்னாங்கிறது எப்படி உருவாச்சுன்னு கேட்டா, சுன்னாவுடைய காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து இருக்குல்ல. சுன்னத்துனா என்னமா? வழிமுறை, நடைமுறை. ரசூலுல்லாஹ்வை நம்ம எதை கடைபிடிக்கணுமோ அதுதான் சுன்னத்து. ஹதீஸ்ங்கிறது நபியுடைய மொத்த வாழ்க்கையும் குறிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம், ஆதத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய இயற்கையான பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதுவும் ஹதீஸ்ல வரும். நபியினுடைய உடல் தோற்றம், முடி தோற்றம், அதுவும் ஹதீஸ்ல. ஹில்கத்து, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இயற்கை குணங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிக்கணுமான்னு கேட்டா சில விஷயங்கள் ஆப்ஷனல் தான். அதாவது எது சுன்னத்தோ அதை தான் நம்ம கடைபிடிக்கணும். நபி எதை அதான் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது தெல்ல தெளிவாக சொல்றாங்க பாருங்களேன். அதாவது
உங்களுக்கு நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போகிறேன். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. ஒன்று என்னது? கிதாபுல்லா வ சுன்னத்தின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஒன்று கிதாபுல்லா, இன்னொன்று என்னது? சுன்னத்தி. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். சுன்னத்தின்னு சொல்லும்போது அப்போ ஹதீஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. அப்ப ஹதீஸுங்கிறது என்ன? நபியினுடைய மொத்த வாழ்க்கையுமே அது பேசும். ஹதீஸ்னு சொன்னா இப்போ குத்துபுல் அஹாதீஸ் இருக்கு இல்லையா, ஹதீஸுடைய கிதாபுகள் இருக்கு இல்லையா. இப்போ குத்துபு திஸ்ஆ இருக்குது, குத்துபு சித்தா இருக்குது. அதாவது முதல்ல சிஹாஹு சித்தா, அதோட ஜாயிண்ட் ஆகி பாத்தீங்கன்னு சொன்னா வேற 3 கிதாப் எக்ஸ்ட்ரா வரும். முஸ்னத் அஹ்மது, அடுத்து என்னமா முஅத்தா மாலிகா, அடுத்து இதெல்லாம் ஏகப்பட்ட ஹதீஸ் கிதாப் இருக்கு. முதல்ல குத்துபு சித்தான்னு முதல்ல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவுது, ஓகேவா? இதே மாதிரி அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையினுடைய மொத்தத்தையுமே பேசக்கூடிய ஒரு அட்லஸ் தான் குத்துபுல் அஹாதீஸ். ஆனால் அதில் நாம் எதை செய்யணும், நம்ம எதை செய்ய தேவை. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் 9 மனைவிமார்களை திருமணம் முடிச்சாங்க. இது நபியுடைய வாழ்க்கை. இது நம்ம அமல் செய்ய முடியுமா? இது நமக்கான அனுமதி இல்லை, நமக்கான அனுமதி கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு எதை வழிகாட்டினாங்களோ அதுதான் சுன்னா. அதுதான் என்னது? சுன்னா. அதனாலதான் அஹ்லு சுன்னான்னு நம்ம சொல்றோம். என்னது அஹ்லு சுன்னாங்கிற வார்த்தை, ஜமாஅத்துங்கிற வார்த்தை, அதெல்லாம் அகீதா பாடத்துல விரிவா போவோம். அதாவது நம்ம சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். புரியுதா? கிதாபு சுன்னா, இதுதான் மசாதீரு தஷ்ரியா. இதான் என்னது? சரி, இந்த சுன்னா உருவானது எப்படின்னு கேட்டா சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க. வசனங்கள் இறங்கும் போது நபிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. சில காரணங்களால் அந்த சுன்னத்து ரசூலுல்லாஹ் அதை பேச வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. நபியினுடைய வழிகாட்டல் தான் இது. அதாவது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னா, நான் உங்களுக்கு எதை இறக்கி வச்சனோ அதை மக்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுங்கன்னு சொன்னான். அந்த விளக்கிய விஷயங்கள் தான் அதான் ஹதீஸாக சுன்னாவாக மாறியது. அதான் என்னவா மாறுச்சு? அது ஒரு சபப் இருக்கு இல்லையா, அந்த சபபின் மூலமாகவும் சுஆலின் மூலமாகவும் சுன்னா நமக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா? அதுக்கு எடுத்து பாருங்கம்மா, இதுதான் மெயினான விஷயம். 80வது பக்கம். பாத வஃபாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கதஅத் தஷ்ரீஅ. அத நான் சொல்றாங்க பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ஷரியத் துண்டிக்கப்பட்டு விட்டுச்சு. ஷரியத் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா வலம் யன்கதிஇல் ஃபிக்ஹ், என்ன டிஸ்கனெக்ட் ஆகல? ஃபிக்ஹ் துண்டிக்கப்படல. ஃபகான ஸஹாபத்து ரிضவானுல்லாஹி தஆலா அலைஹிம் யஸ்தம்பிதூன மினல் கிதாபி வ சுன்னா வ யுஃப்தூன الناس. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கிதாபு சுன்னாலிருந்து அவர்கள் சட்டங்களை எடுத்து மக்களுக்கு ஃபத்வா கொடுத்தார்கள். இது யாரு? சஹாபாக்கள் செஞ்சாங்க. வ பரஸ ஃபி ஸஹாபா அததும் மினல் ஃபுகஹா அல்லதீன நுகில அன்ஹுமுல் ஃபிக்ஹ் வல் ஃபத்வா அலா தஃபாவுதி பைனஹும் ஃபீ கத்ரதி தாலிக. இப்ப சஹாபாக்கள்ல சில ஃபுகஹாக்கள் இருந்தாங்க, சஹாபாக்கள்ல ஃபுகஹாக்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஹதீஸ்களை வச்சு குர்ஆனை வச்சு மக்களுக்கு சட்டம் சொன்னார்கள். ஆனா எல்லாருமே செய்யல. எல்லாருமே செய்வாங்களா? செய்ய முடியாது. ஃபுகஹாக்கள் குறைவு, முஹத்திஸீன்கள் நிறைய இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, அவங்க யார்? ஃபகீஹா முஹத்திஸா? முஹத்திஸ். இப்னு மஸ்ஊத் அவங்க ஃபகீஹாவும் இருந்தாங்க, முஹத்திஸாவும் இருந்தாங்க. வெறும் ஃபகீஹ்னு சொல்ல முடியாது. புரிஞ்சா? இப்போ நீங்க அபூ ஹனீஃபா இமாமுடைய மேக்ஸிமம் அவங்களுடைய பெரும்பாலான சட்டங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கும்னு கேட்டா, யார்கிட்ட எடுக்கப்பட்டிருக்கும்? இப்னு மஸ்ஊதுடைய சட்டம் அவங்களுடைய, புரிஞ்சா, அவங்கள்ட்ட இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அதான் சொல்றாங்க, அந்த சஹாபாக்கள்ல பரஸஃபி ஸஹாபத்தி அதுதும் மினல் ஃபுகஹா அல்லதீன நுகில அன்ஹுமுல் ஃபிக்ஹ் வல் ஃபத்வா அலா தஃபாவுதி பைனஹும் ஃபீ கத்ரத்தி தாலிக. இதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். புரிஞ்சா? பல விஷயங்கள் அப்படிதானே. நிறைய நடைமுறை உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா சபை அது கலகலப்பாயிடும் பயமா இருக்கு. அதாவது எல்லாராலையுமே ஒரே பிரசன்டேஷன் கொடுக்க முடியாது. இந்த விஷயம் சஹாபாக்கள் வரைக்கும் இருந்துச்சு. இந்த விஷயம் சஹாபாக்கள் வரைக்கும் இருந்துச்சு. எல்லாராலையுமே ஈக்குவலா இருக்க முடியாது. அது கஷ்டம். உலமாக்கள் எல்லாருமே ஒண்ணா. இந்த உலமாக்கள்லே பாத்தீங்கன்னா பல வெரைட்டி இருப்பாங்க. சில பேர் நல்ல பயான் பேசுவாங்க. பயான் பேச வந்தா கிராத் ஓத வராது. பார்த்துருக்கீங்களா? ஒரு நல்ல ஒரு பயான் பேசக்கூடிய ஆளை நீங்கள் தொழு வைக்க விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் அக்பர் தாங்க முடியாது. நல்ல கிராத் ஓதுறவளால பயான் பண்ண வராது. சரி, இந்த ரெண்டுமே வந்தா அவருக்கு எழுத்து வராது.
எழுத்து வராதுன்னா இந்த ஒரு விஷயத்தை எழுத வராது. சாதாரண கிதாபத்து வரும், கையெழுத்து போட தெரியும், அல்லது எழுத்து கூட அழகா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை கோர்வையா எழுத வராது. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. எல்லாமே கொடுக்கப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்த உம்மத்துல, அது ரொம்ப குறைவு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் மாதிரி யாராவது ஒரு ஆள் தென்படுவாங்க, சூஃபியாக, ஃபகீஹாக, முஹத்திஸாக. புரிஞ்சா? ஏகப்பட்ட பண்புகள் கொடுக்கப்பட்ட ஒரு கேந்திரமா இருக்கிறவங்க இந்த உம்மத்துல குறைவு. இது சஹாபாக்கள் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உமர் நாயகத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தமே இருந்துச்சு. சஹாபாக்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வழி நடத்தினவங்கள கடுமையா நடந்துகிட்டதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க காலத்துல உமர் நாயகம் வந்து சஹாபாக்கள்கிட்ட ஒரு தடவை உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. உஸ்தாத் இது நைட் டிஸ்கஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, என்ன கோட்டு போட்டுக்கலான்னு கேட்டாங்க பாருங்க. உஸ்தாத் அழகா சொன்னாங்க, ஏன்னா இந்த கோட்டை போடுன்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு வேண்டா வெறுப்போட செய்ய வைக்கிறதுக்கு பதிலா அவங்கள்ட்ட ஆலோசனை பண்றது ரொம்ப அற்புதமான விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சில முதல்வர்களை உஸ்தாத் செப்பரேட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால இப்படி பயணிக்க முடியுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, யாரு? அபு உபைதா. யாரு? அபு உபைதா வஃபாத் ஆயிட்டாங்க. என்னது? ஆமா, வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் நாயகம் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஏன்னு கேட்டா, அவங்களுடைய இடத்தை வேற ஒரு ஆளால ரீப்ளேஸ் பண்ண முடியல. அவங்களுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியல. அந்த இடத்தை வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியல. லவ்கான ஹையன், இந்த அபு உபைதா உயிரோட இருந்தாருன்னு சொன்னா லஸ்தஹலஃப்துன்னாங்க, எனக்கு பிறகு அவருக்கு நான் ஹிலாஃபத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், நிம்மதியா போயிடுவேன், நான் நிம்மதியா போயிடுவேன்னு சொன்னது யாரு? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த இடம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துல உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய ஆசை என்னன்னு ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ரொக்க நோட்டாக அடிக்கிருச்சுன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக 500 ரூபா கட்ட அடிக்கிருக்கு இந்த இடம் ஃபுல்லாக. இதை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுவேன் அப்படின்னாங்க. இப்படி ஒவ்வொரு இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அதாவது கோல்டு காயினாக அடிக்கிருக்கு, அதை வச்சு நான் பெரிய ஒரு புரட்சியை செய்வேன் அப்படிங்கிறான். ஒரு சஹாபி இப்படி, ஒரு சஹாபி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, இந்த இடம் எப்படி இது நிரப்பப்பட்டிருக்குன்னா, அபு உபைதா போன்ற ஆட்கள் இந்த இடம் ஃபுல்லா இருந்தாங்கன்னா எனக்கு போதும், அபு உபைதா மாதிரி இருந்தா போதும், நான் என்ன சாதனை வேணாலும் செய்வேன் அப்படின்னா. அது மாதிரி இந்த உம்மத்துல எல்லா ஆட்களும் கொடுக்கப்பட்டவங்க ரொம்ப குறைவு. நல்ல இல்மு இருக்கும், நல்ல அமல் இருக்கும், மக்கள்கிட்ட பழகிற பழக்க வழக்கம் ரொம்ப மோசமா இருக்கும். நல்லா பேச, அன்பா பேச வராது. நம்முடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, அதனால தான் நம்மெல்லாம் ஒரு முக்கம்மலான மனுஷனா இருக்கணும். நம்ம அத்தாயிகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன? இந்த லாஸ்ட் செஷனு எல்லாத்தையும் கலந்து தான் பேசணும். வெறும் பாடத்தை கொடுக்கறது மட்டுமே ஒரு பெரிய திறமை கிடையாது. இந்த இபாரத்தை படிக்கிறது பெரிய திறமையா? அதுக்கு என்ன பெரிய திறமை வேண்டியிருக்கு? சும்மா கத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம யோசிக்க வேண்டியது வாழ்க்கை தான் முக்கியம். அஃதலுல் இல்மி இல்முல் ஹால். தாலீமு தாலீம் படிச்சிருப்போம், புரிஞ்சா? அஃதலுல் இல்மி என்ன இல்மு? இல்முல் ஹால். அதுதான் முக்கியம். இன்னைக்கு காலில் கூட பாஸ்டர் அழகா சொன்னாங்க பாத்தீங்களா, அவர் கேட்குறாரு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு சொன்னால், நம்ம பசியோடு இருக்கணும்னு காமிச்சிட்டா வந்து தப்பாக நினச்சிருவார். அவர் சாப்பிடாம வந்துட்டுன்னு சொல்லிட்டாரு. தப்புன்னு நீங்கள் கணிச்சு என்ன பண்ணால் அதான் இல்முல் ஹாலு. நாங்களும் சாப்பிடலங்கணும், சாப்பிட்டுருந்தாலும் கூட இந்த இடத்துல உண்மையிலேயே சாப்பிடல. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவர் வந்து கொஞ்சம் அவரை மனசு சந்தோஷப்படுவாருன்னு சாப்பிட்டோன்ட்டீங்க. அவரு அப்படி விளக்கங்கள் சமயத்தில் மாற்றி விளங்கப்பட்டுரும். இல்முல் ஹால் தான் முக்கியம். ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு கெஸ்ட் வர்றாங்க, அல்லது வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க, யாரை எப்படி அணுகிறோமோ அதுதான் இல்மு, அதுதான் முக்கியம். ஒருத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம், யார்கிட்ட எப்படி நடக்கணும், அதுதான் இல்மு. வெறும் இபாரத்துக்கு அர்த்தம் வச்சுட்டா இல்மா? சில பேருக்கு நல்ல இபாரத்துக்கு அர்த்தம் அவ்வளோ அழகா கிராத்துவ தருவாங்க. ஒரு மனுஷ மக்கள்கிட்ட பழக தெரியாது, அன்பா பேச தெரியாது, அவங்கள வந்து ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாத்தீங்களா, சமயத்துல துதுஹிலு அலா கல்பில் முஃமின், நீ முஃமினுடைய கல்புல நீ கொடுக்கக்கூடிய சந்தோஷமான வார்த்தையும் கூட சதகாதான். நீ காசை தூக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அன்பா 2 வார்த்தை பேசினா கூட சதகாதான்ப்பா. நீ 100 ரூபா ஒருத்தன் கொடுத்து ஹெல்ப் பண்றதை விட அவனுக்கு ஆறுதலான 2 வார்த்தையை சொல்லு, அதுவும் சதகாண்டாங்க. இதெல்லாம் என்ன எதை குறிக்குது நமக்கு?
எதை படிக்கிறோமோ இல்லை, வாழ்க்கை கலை ரொம்ப முக்கியம். வாழ தெரியாம நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வேற எதையாவது கத்துக்க கூடாது. அதான் வந்து சஹாபாக்கள்ல டிஃபரெண்ட் அந்த அவங்கள்ட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி சஹாபாக்களுக்கு பிறகு தாபியின்கள், அவங்களே ஃபுகஹாக்கள் இருந்தாங்க. புரிஞ்சா? அவங்க யார்கிட்ட ஃபிக்ஹ் படிச்சாங்க? புரிஞ்சா? தஃபக்கஹு அல ஸஹாபா. சரிமா, இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. மர்ஹலா மா கப்லல் மதாஹிப். மர்ஹலா மத்ஹபுக்கு முன்னாடி அந்த 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 வாழ்க்கை, அந்த அந்த காலம். புரிஞ்சா? மர்ஹலா மத்ஹபுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த காலகட்டங்கள் எப்படின்னா, ஒன்னு அஸ்ரு ஸஹாபா. ஃபர்ஸ்ட் என்னது? அஸ்ரு ஸஹாபானா சஹாபாக்களுடைய காலம், ஜமானு ஸஹாபா. ஓகேவா? அதுக்கடுத்து அஸ்ரு தாபிஈன். சரியா? ரெண்டு தாமா. மத்ஹபுக்கு முன்னாடி சஹாபாக்களுடைய காலம், அடுத்தது தாபிஈன்களுடைய காலம். சரிமா, இங்க பாருங்க, இந்த ரெண்டு காலத்திலையும் இவங்களுக்கு ஃபிக்ஹ் எங்கேருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, மசாதிரி ஃபிக்ஹி ஹாதிஹில் மர்ஹலா. இந்த ரெண்டு காலம், சஹாபாக்களுடைய காலம், தாபிஈன்களுடைய காலம் இருக்கு இல்லையா, இவங்க ஃபிக்ஹை எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஃபிக்ஹ் ரெண்டு கான்செப்டா இருந்துச்சு. ஒன்னு முஸ்தனதாவா இருந்துச்சு, இன்னொன்னு கைரு முஸ்தனதாவாக இருந்துச்சு. அதுல முஸ்தனதால வந்து சனதோட பேசப்பட்டா அது முஸ்தனதா, சனது இல்லாம பேசப்பட்டா அது கைரு முஸ்தனதா. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து இது பாருங்க, சஹாபாக்களுடைய அதாவது மதுஹபுக்கு முன்னாடி உள்ள அந்த கான்செப்ட் வந்து அஸ்ரு ஸஹாபா. சஹாபாக்கள்ல எல்லாருமே ஃபகீஹா இருந்தாங்களா? இல்ல. ஓகேவா? அதான் போடுறாங்க. அடுத்த பக்கம் பாருங்க, 81வது பக்கம் எடுங்க. 81வது பக்கம். அல்லதீன ஹுஃபிலத் அன்ஹுமுல் ஃபத்வா மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹ். சஹாபாக்களுடைய காலத்துல யாருடைய ஃபத்வாக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, யாருடைய ஃபத்வாக்கள் ஃபத்வாக்கள் நிறைய கொடுத்த சஹாபாக்களும் இருக்கிறாங்க, ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமா கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அல் முக்ஸிரூன், அல் முத்தவஸ்ஸிதூன், அல் முகில்லூன். நிறைய இந்த உம்மத்துக்கு ஃபத்வாவை கொடுத்தவர்கள் யாருன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து யாருமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் பெரிய ஆற்றல். இது இந்த உம்மத்துக்கு நிறைய மஸ்அலாக்களை கொடுத்தவங்க யாரு? உமர் நாயகம் கொடுத்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க, இப்னு மஸ்ஊத் கொடுத்தாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தாங்க, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க, இப்னு அப்பாஸ் கொடுத்தாங்க, இப்னு உமர் கொடுத்தாங்க. இவங்க தான் இந்த உம்மத்துக்கு அதிகமான இவங்கள்ட்ட என்ன ஃபத்வாக்கள் பெறப்பட்டுச்சு. நீங்க எந்த மஸ்அலாவை எடுத்தாலும் இவங்க இதுல வந்துருவாங்க. அன் இப்னி உமர் வந்துருவாங்க, அல்லது அன் இப்னி அப்பாஸ் வந்துருவாங்க. ஓகேவா? அல்லது அன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வந்துருவாங்க, அன் ஆயிஷா வந்துருவாங்க, அன் இப்னு மஸ்ஊத் வந்துருவாங்க, அன் அலியின் வந்துருவாங்க, அல்லது அன் உமர் வந்துரும். உமர் நாயகம் சொன்னதை வைத்து இந்த ஃபத்வா இப்படி அப்படி. அதுக்கடுத்து முத்தவஸ்ஸிதூன், ஓரளவுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு இதுல இந்த துறையில அதிகமா ஈடுபடல, கொஞ்சம் ஈடுபட்டது ஏன்னா அபூபக்கர், உஸ்மான், உம்மு சலமா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத், அபூ ஹுரைரா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர், இப்னு ஜுபைர், அபூ மூசா, ஜாபிர், முஆத், சஅத் இப்னு அபி வக்காஸ், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கடுத்து முகில்லூன், ரொம்ப கம்மியா இந்த உம்மத்துக்கு ஃபத்வாக்களை வழங்கியவர்கள் யாருன்னு கேட்டா அபு தர்தா. என்னது? தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. ஓகேவா? அல் ஹசன் வல் ஹுசைன் வ உபய் இப்னு கஅப் வ அபு அய்யூப். அதுக்கடுத்து அஸ்மா, ஸைத் இப்னு அர்கம், சௌபான், புரைதா. புரிஞ்சா? ரலியல்லாஹு அன்ஹு. ஓகேவாமா? இது ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, சஹாபாக்களுடைய காலத்துல மதரசாக்கள் இருந்துச்சா? ஃபிக்ஹுடைய மதரசாக்களை பற்றி அல் மதாரிசுல் ஃபிக்ஹியா லிஸ்ஸஹாபா. சஹாபாக்களுடைய காலத்துல ஃபிக்ஹுடைய மதரசாக்களாக தென்பட்டது. அப்படின்னா ஃபிக்ஹ் போய் அங்க போய் கத்துப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப இது மாதிரி இருக்காது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா இருக்காது, இது மாதிரி என்னவா இருக்காது. நம்ம எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு, கோட்டு போட்டு, ஐடி கார்டு போட்டு, தொப்பி போட்டு, அல்லது வந்து இந்த டேபிள் அப்படிலாம் கிடையாது. இப்படி ஒரு ஒரு இல்மை போய் எடுத்துக்கொள்வாங்க, அவ்வளவுதான். அல் மதாரிசுல் ஃபிக்ஹியா லிஸ்ஸஹாபா. அல் இல்ம் அல் ஃபிக்ஹு வல் இல்மு இன்தஷர ஃபில் உம்மா. இந்த உம்மத்துல இல்மும் ஃபிக்ஹும் யாரை கொண்டு பரவுச்சு தெரியுமா? இன்தஷர ஃபில் உம்மா அன் அஸ்ஹாபி இப்னு மஸ்ஊத். ஒன்னு அஸ்ஹாபே இப்னு மஸ்ஊத். அவங்க யாருன்னு சொன்னேன் நான். அஸ்ஹாபே இப்னு மஸ்ஊத் யாரு?
யாரு? அஹ்னாஃப்கள். யாரு? அஹ்னாஃப்னு சொல்லுவாங்க. ஹனஃபியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள அஹ்னாஃப்னு சொல்றது. அதுக்கு அடுத்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வ அஸ்ஹாபு அப்துல் வ அஸ்ஹாபு ஸைத் இப்னு அஸ்ஹாப். இவங்களுக்குன்னே சில ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க, பிரத்யேகமான ஸ்டூடண்ட்ஸ். இவங்கள்ட்ட இருந்து மஸ்அலாக்கள் எடுக்கப்படும். அஸ்ஹாபே இப்னு மஸ்ஊத் வ அஸ்ஹாபே ஸைத் இப்னு சாபித் வ அஸ்ஹாபே அப்துல்லாஹ் இப்னு உமர் வ அஸ்ஹாபே அடுத்து யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். இதை சொல்றது யாருன்னா இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதாவது நல்லா கவனிச்சுங்க, ஃபிக்ஹ் யார்ட்டேந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா சஹாபாக்கள்ட்டேந்து இந்த உம்மத்துக்கு ஃபிக்ஹ் பரவுச்சு இல்ல. ஒண்ணு வந்து இப்னு மஸ்ஊதுடைய தோழர்கள், அஸ்ஹாபுகள்னா ஸ்டூடண்ட்ஸ்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உம்மத்துல எப்படி ஃபிக்ஹ் பரவுச்சு, இவ்வளவு ஃபிக்ஹ் உடைய குத்துபுல் ஃபிக்ஹியா எப்படி உருவாச்சு, யாரை கொண்டு உருவாச்சு? அஸ்ஹாபே இப்னு மஸ்ஊத், அதுக்கு அடுத்து அஸ்ஹாபே ஸைத் இப்னு சாபித், அஸ்ஹாபே அப்துல்லாஹ் இப்னு உமர், அஸ்ஹாபே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். ஓகேவா? அல் மதாரிசுல் ஃபிக்ஹியா, ஃபிக்ஹுடைய மதரசாக்கள் எங்கெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? மதீனால இருந்துச்சு. ஒன்று எங்க இருந்துச்சு? இதுல இந்த செய்திலாம் கிடைக்காது, மேக்ஸிமம் கிடைக்காது உங்களுக்கு. ஓகேவா? மக்கால இருந்துச்சு, ஈராக்ல இருந்துச்சு. சரி, மதீனால வந்து அதனுடைய ஃபவுண்டர் யாரு, அதனுடைய டீச்சர்ஸ் யாரு, அதனுடைய மதீனாவுடைய எப்படி சொல்றது துருவங்கள்னு சொல்லுவாங்க. ஸைத் இப்னு சாபித், இப்னு உமர், இவங்க ரெண்டு பேருமே மதீனாவுடைய முக்கிய புள்ளிகள். நீங்க மதீனால சஹாபாக்கள் இவர் மதீனால படிச்சாருன்னு சொன்னா அப்ப யார்கிட்ட படிச்சிருப்பாரு? ஸைத் இப்னு சாபித்டையும். இந்த காப்பி நீங்க எல்லாருமே வாங்கிக்க இன்ஷா அல்லாஹ். நான் விக்கிரவாண்டி கேம்பஸ் தனியாக அனுப்பிடுறோம். அதே மாதிரி அந்தந்த கேம்பஸ்க்கு அனுப்பி. ரொம்ப முக்கியமான கிதாப் இது. நீங்க இதை நீங்க உள்ள நீங்க வச்சுக்கிட்டாவே போதும். இந்த விஷயத்தை நீங்க இப்ப நான் நடத்திட்டேன் இல்லையா, நீங்க இதை மிச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஓவரால் கோத்ரூ பண்ணீங்கன்னாவே போதும். அல்லாஹ்வுடைய கிருபையில இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஃபிக்ஹ் பத்தியான ஒரு முழு ஞானமே கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். உங்களை வந்து அப்படி பயமுறுத்துறாங்கல்ல, உனக்கு உசூல் ஃபிக்ஹ் தெரியுமா, ஃபிக்ஹ் தெரியுமா, உனக்கு அது தெரியுமா, அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி ஷார்ட்டான எத்தனையோ விஷயங்கள் நானும் ஃபதுல் உஸ்தாதும் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரே ஹரீதா எடுத்து போட்டாச்சு வச்சிருக்கு. ஒட்டுமொத்த உசூல் ஃபிக்ஹையும் ஒரே ஒரு மேப், மைண்ட் மேப், அல்ல ஹரீதத்து திஹ்னியா, ஒரே மைண்ட் மேப்ல உஸ்தாத் கொடுத்துருவாங்க. ஃபதுல் உஸ்தாதுலாம் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப நம்மள உள்ள எப்படி ஒரு தீர்க்கமான ஒரு ஞானின்னா நம்மள உள்ள ஃபதுல் உஸ்தாத் தான். என்னுடைய ஆசிரியர் அல்லாஹ்வுடைய கிருபையில 7 வருஷமும் உஸ்தாத் நம்ம ஓதி இருக்கிறோம். நம்முடைய இல்மு வளர்ச்சிக்கு, நம்முடைய அந்த கிதாபியத்துடைய ஃபஹமுக்கெல்லாம் ஃபதுல் உஸ்தாத் ஒரு மிகப்பெரிய முக்கியமா. பிலாலியால பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருந்து ஒரு 300 பசங்களை உஸ்தாத் வாலன்ஷிப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மொத்த பிலாலியாவும் நிசப்தமா இருக்கும். அவங்களுடைய அதாவது உஸ்தாத் உட்காந்துருக்காங்களா போயிட்டாங்களா, கஷ்டப்பட்டு புகழ்ந்துட்டு இருக்கேன். அதாவது அவங்களுடைய விஷயங்கள் நம்மளாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தா உஸ்தாதுக்கு கட்டுப்படக்கூடிய மாணவர்கள், கட்டுப்படாத மாணவர்கள் பிரிகிறாங்க ஓஎம்ஆர்லாம். ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபதுல் உஸ்தாதுன்னா அப்படி இருக்கும் மதரசா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆட்களை, லட்சங்களை சம்பாதிக்கிறவங்களா, கோடிகளை சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. எல்லாருமே ஃபதுல் உஸ்தாதுக்கு முன்னாடி வந்து நின்றாங்கன்னா நமக்கு இப்போ பார்த்தா ரொம்ப கேஷுவலாக உஸ்தாத் தன்னை மாற்றிக்கிட்டாங்க. இது செட் ஆகாது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு நம்மள உள்ள ஒரு பெஸ்ட் ஸ்காலர் ஆலாவுடைய ஃபுல் ப்ராடக்ட். அவங்க மொத்த உஸ்தாதுமார்கள்ட்ட எல்லா இல்மையும் வாங்கினாங்க. நீங்கள் தமிழில் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அரபிக்கில் டைப் பண்ணுவாங்க உஸ்தாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நாலேஜ் அல்லாஹ் தஆலா உஸ்தாட்ட கொடுத்துருக்குறான். பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இப்போ நம்மளாம் நேற்று பார்க்குறோம், சில பேர் வந்து ஃபோன் நம்ம யூஸ் பண்ணும்போது சில பேர் ஃபோனில் அவனுக்கு என்ன தெரியுமோ அதான் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு புக்கை பார்த்து ஃபதுல் உஸ்தாத் பார்த்தா தொடர்ந்து புக்கை படிக்கிறாங்க, அதுலேருந்து விஷயத்தை எடுத்து அவங்க நோட்ஸில் எழுதி வைக்கிறாங்க. அதனால் ஃபதுல் உஸ்தாதுடைய ஞானம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும். ஒரு தீர்க்கமான அல்லாஹ்வுடைய ஒரு லுகத்தாக இருக்கட்டும், அதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல உஸ்தாதுக்கு ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு நாலேஜ் உண்டு. அதே மாதிரி நம்மெல்லாம் மாணவர்கள் தான் உஸ்தாதுக்கு எல்லா விஷயத்தையும் ஆலோசனை கேட்பாங்க, எதையுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஃபோன் அடித்து பேசுவாங்க. இதுதான் உஸ்தாதுடைய ப்ளஸ், இதுதான் நம்முடைய உஸ்தாதுடைய வளர்ப்பு. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளும் அந்த மனப்பணம் இல்மு இருக்குதேன்னு நம்ம திமிரா இருந்துடக்கூடாது. நமக்கு இல்மு இருக்கேன்னு சொல்லிட்டு இல்மு இல்லாதவங்கள்ட்ட நம்ம பழக தயக்கப்பட்டுறக்கூடாது. நமக்கு என்ன பெரிய இல்மு இருக்கு, நம்ம இல்மு வச்சு என்ன செஞ்சிட முடியும்? இல்மை வச்சு ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் பேச முடியுமா? நமக்கு இருக்கிற இந்த இல்மை வச்சுக்கிட்டு இந்த கிதாபை நான் உசூல் ஃபிக்ஹ் படிச்சுட்டேன், உசூல் ஹதீஸ் படிச்சுட்டேன், நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு சிஎம்ஐ சந்திச்சிட முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தான் தெரியும் நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அதாவது நம்ம யாருங்கிற ஹக்கீகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? ஒரு 2 கிதாபை படிச்சுட்டா நம்ம பெரிய ஆளாயிட முடியுமா? முடியாது.
இல்மு வேற, ஆளுமை வேற. புரியுதா? நமக்கு சில பேர்கிட்ட இல்மே இல்லாமல் ஆளுமை இருக்கும், சில பேர்கிட்ட இல்மோட ஆளுமை இருக்கும். அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் அவர் இடை பேச்சாக வந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், பொதுவாக அல் மதாரிசுல் ஃபிக்ஹிய்யா சஹாபாக்களுக்கு பார்த்தீங்கன்னா மதீனால ஸைத் இப்னு சாபித், இப்னு உமர், மக்கால இப்னு இதை நீங்கள் இதுக்கடுத்து இந்த மாதிரி இந்த மேப்பை நீங்கள் உள்வாங்கிட்டாவே போதும் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் விரிவாக நீங்கள் படிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து மக்கால இப்னு அப்பாஸ், ஈராக்கில் வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுடைய வஃபாத்துடைய காலம் நெருங்கும் போது சஹாபாக்களை பல ஊர்களுக்கு அனுப்புனாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முஆத் இப்னு ஜபல் எங்க அனுப்புனாங்க? எங்க? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எங்க அனுப்புனாங்க? யமனுக்கு அனுப்புனாங்க. அப்போ இது மாதிரி சஹாபாக்களை பல ஊர்களுக்கு பிரிச்சு விட்டாங்க. அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு எங்க போனாங்க? அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ஈராக்குக்கு போனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க அடக்கமா இருக்காங்க? எங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க அடக்கமா இருக்காங்க? சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். கடைசியிலன்னு சொல்லலாம், முன்னாடில யார் எங்க போலாம்? எங்க? ஷாபாஷ். எங்க? கூஃபா. பேர் என்ன? முஸ்தபா. எந்த கேம்பஸ்மா? எம்கே பட்டி. பாரக்கல்லாஹ். அலி ரலியல்லாஹு எங்க அடக்கப்பட்டிருக்காங்க? கூஃபால அடக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்ப பாருங்க, இது சஹாபாக்களுடைய காலம். அதுக்கடுத்து அல் ஃபிக்ஹு ஃபி அஸ்ரி தாபிஈன் போடுறாங்களா? 83வது பக்கத்துல 83 வந்துருச்சாமா? அல் ஃபிக்ஹு ஃபி அஸ்ரி தாபிஈன், தாபிஈன்களுடைய காலத்துல ஃபிக்ஹ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அல் மதீனால யார் தெரியுமா? அல் ஃபுகஹாஉ ஸபா, ஒரு ஃபேமஸான 7 ஃபுகஹாக்கள் இருக்காங்க. புரிஞ்சா? அதுக்கடுத்து சாலிம், அதுக்கடுத்து நாஃபியா, அதுக்கடுத்து ஸுஹ்ரி, அதுக்கடுத்து யாரு? ஸுஹ்ரி. மக்கால யார் இருந்தாங்கன்னு கேட்டா, இத பாருங்க, இது சஹாபாக்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஃபிக்ஹுடைய துறையை ஃபுல்ஃபில் பண்ணது. ஃபிக்ஹ்ல நீங்க வந்து சஹாபாக்களுடைய காலத்துல ஒருத்தர் மதீனாவுக்கு போறாருன்னு சொன்னா அங்க போய் யார்கிட்ட ஃபிக்ஹ் படிக்கலாம்? சஹாபாக்களுடைய காலத்துல ஒருத்தர் மதீனாவுக்கு போறாரு, சஹாபாக்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கற்பனை செய்வோமே. இப்ப நம்ம மதீனாவுக்கு போறோம், இப்பயும் கூட மதீனால ஃபிக்ஹ் கிளாஸ் நடக்கும். நபவில இப்பயும் கூட ஃபிக்ஹ் கிளாஸ் நடக்கும். நானும் கூட ஆயுதுல் கர்னியுடைய கிளாஸ்ல கலந்துக்கிட்டேன். இப்பயும் கூட தஃப்சீர் கிளாஸ் நடக்கும். இப்பயும் கூட மதீனால கிளாஸ் நடக்கும், மக்கால கிளாஸ் நடக்கும். அது மாதிரி அப்போ வந்து ஒரு அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்துறாங்க. புரிஞ்சா? மாலிக் இமாம் வந்து அவங்க யாரு? தாருல் ஹிஜ்ரான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பேரு. மாலிக் இமாம் வந்து மதீனால அவங்க வந்து உச்சகட்டமாக 4000 5000 மாணவர்களுக்கு பாடம் நடத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 சில்லற பேர் உட்காந்துருப்பாங்க. இதுலேயே நம்மளால நடத்தி ஆள முடியல. பல பேர் தலையை தொங்க போட்டிருக்கான், சில பேர் ஆளவே கீழே குனிஞ்சு உட்காந்துருக்கிறான், சில பேர் சலசலப்பாக பேசுகிறான், நம்மள முகத்தை அப்படிலாம் பலவிதமான கோபங்கள் வருதுல்ல. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹத்திஸு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய தலை சிறந்த முஹத்திஸ் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடத்துவாங்க. எங்க? மதீனால மஸ்ஜிது நபவியில் நடத்துவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத் அவங்களுடைய அருகாமையில் நடத்துவாங்க. நடத்தும் போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஆஷிக் அவங்க. மா பித்து லைலத்தன் இல்லா ராயித்து ரசூலுல்லாஹி ஃபீஹா. அதாவது மாலிக் இமாம் பத்தி சொல்லும்போது எல்லாம் கவனிங்க, எல்லாருமே நிசப்தமா இருந்தா சவுண்ட் எல்லா இடத்தும் கேட்கும். ஓகேவா? மாலிக் இமாம் பத்தி சொல்லும்போது மா பித்து லைலத்தன் இல்லா ராயித்து ரசூலுல்லாஹி ஃபீஹா, நான் இதுவரைக்கும் தூங்கின எல்லா இரவுகள்லையும் ரசூலுல்லாவை கனவுல பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க. யாரு? இமாம் மாலிக். இதுவரைக்கும் அவங்க தூங்கி எந்திரிச்ச எல்லா நாட்கள்லையும் யார கனவுல பார்த்திருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்திருக்கிறாங்க. மா பித்து லைலத்தன் இல்லா வரைத்து ரசூலுல்லாஹி ஃபீ. அப்படிப்பட்டவங்க மாலிக் இமாம். நம்ம தூங்கி எந்திரிச்ச கனவுல யார் வர்றா? டெய்லி ரசூலுல்லாஹ் வருவாங்க. அப்படி வந்தா கூட டெய்லி பார்த்திருக்கிறாங்க அவங்க. மனாகிபே மாலிக்ல இருக்குது. இது எங்க இருக்கு? மனாகிபே மாலிக்னா மாலிக் இமாமுடைய சிறப்புகள் குறித்து வரக்கூடிய செய்திகள்ல இந்த செய்தி வருது. டெய்லி ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாலிக் இமாமும் மதீனால பாடம் நடத்துவாங்க. 4000 5000 மாணவர்கள் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. புரிஞ்சா? ஒரு முறை பாடம் நடத்துறாங்க, அவங்கள தேல் 17 முறை லதகத்துகுல் அக்ரப் 17 முறை அவங்கள தேல் கொட்டுது. அவங்க பாடம் நடத்தி முடிச்ச பின்னாடி தான் தெரியுது நம்மள தேல் 17 முறை கொட்டுச்சுண்டு. புரியுதா?
அந்த அளவுக்கு பாடத்தில் ஈடுபாடாக ஹதீஸை அறிவிச்சாங்க, கொண்டாங்க. அதாவது அவங்களுடைய வக்காரத்து, அவங்களுடைய இந்த பாடங்களில் அவங்கள்ட்ட ஈடுபட்ட அந்த ஒவ்வொரு நாளைக்கு இமாம் மாலிகியை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாவை பற்றி பொதுவாக இஸ்லாம் அப்படின்னு சொன்னாவே ஒரு பஞ்ச பரதேசி மார்க்கம் அப்படின்னு சொல்லி சில பேர் கற்பிக்கிறாங்க நமக்கு. அதெல்லாம் தவறான பார்வை. அது சியரு ஆலாமின் நுபலான்னு ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபில் இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து அல் அஸரியான், அதாவது அல் அஸரியத்துன்னு சொன்னா இஸ்லாம் வந்து எப்படி ஒரு செல்வம் சீமாட்டியான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொன்னா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகும்போது அவங்கள்ட்ட 500 ஜோடி செருப்பு இருந்துச்சாம். எத்தனை செருப்பு? 500 ஜோடி செருப்பு இருந்துச்சாம். அவங்கள்ட்ட வந்து அவ்வளோ பயன்படுத்தி அவ்வளோ செல்வ செழிப்பாக, அது வந்து இஸ்ராஃப்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்தான். 150 தலப்பாக இருந்துச்சு. மிக இமாம்கள்லயே ரொம்ப பெரிய பணக்காரராக யார் வாழ்ந்தா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. அவங்கள்ட்ட அவங்க விட்டுட்டு போன சொத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அதானி அம்பானிட்ட இருந்து சொத்து இருந்துச்சு. புரிஞ்சா? சியரு ஆலாமின் நுபலால வருது அந்த கிதாப். இன்ஷா அல்லாஹ் அந்த தொகுப்பு இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சியரு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு இஸ்லாத்தை கற்பிக்கிறோங்கிற பேர்ல நம்ம சில நேரங்களில் ஒரு ராங்கான தவறான பாதையை விளங்கிடுறோம். இஸ்லாத்தை வந்து நம்ம படிக்கிறதே அப்படிதான் கற்பிக்கப்படுது. ஏழையாக வாழ்ந்ததேனோ யார் ரசூலுல்லாஹ்னு. ரசூலுல்லாஹ்னா அப்படி இருந்தாங்க, அவங்க கடுமையான ஏழ்மையில இருந்தாங்க. அப்படி ஏழ்மையில இருந்தா இந்த தீனை வந்து அவங்க வளர்த்துக்க முடியுமா? இந்த தீனை வளர்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ் செல்வத்தை செலவழிச்சாங்கன்னு வருது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் புரிஞ்சா, இன்னைக்கு இருக்கிற கரன்சியோட அவங்க வந்து ஒப்பிட்டு சொல்லும் போது 48,000 கோடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் செலவழிச்சிருக்கிறாங்க. 48,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க ரசூலுல்லாஹ். புரிஞ்சா? அதாவது நல்லா கவனிச்சிங்க, இது சாதாரண விஷயம் அல்ல. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இதை கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகளை விட்டுட்டு போனவங்க தான் சஹாபாக்கள்லாம். சஹாபாக்கள்கிட்ட இருந்த சொத்துக்களை பற்றி நம்ம கிடைக்கிற அந்த விஷயங்கள்லாம் எடுத்துப்பான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபா இருக்கட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய எல்லாத்தையும் தீனுக்காக வேண்டி செலவழித்து இந்த தீனுக்கு அவங்க ஃபவுண்டேஷன் போட்டாங்க. இந்த தீனுக்கு அஸ்திவாரம், தாசீஸ், இந்த தீனை வந்து அவங்க கட்டமைச்சாங்க. அதனால அவங்களுடைய செல்வங்கள் கையை விட்டு போச்சு. அவங்க இயற்கையிலேயே அவங்க ஒன்றும் என்ன கிடையாது, அவங்க ஃபகீர்கள் கிடையாது. இந்த தீன் நம்ம ஃபகீரா காட்டக்கூடாது. இதை நோக்கி நம்ம திரும்பி வர்றதுனால தான் இந்த கோட்லாம். புரியுதா? இமாம் மாலிகியுடைய சுன்னத் தான் இதெல்லாம். நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் மதரசாலேருந்து முடிக்கும் போதோ அல்லது நம்ம வஃபாத் ஆகும்போது ஒரு 500 கோட்டாவது இருக்கணும். குறைஞ்சது எத்தனை கோட் இருக்கணும்? ஒரு 500 கோட் இருக்கணும். ஏதோ வெறும் கோட்டை வச்சு என்ன செய்யறது? கோட்டை நம்ம போடணும். ஓகேவா? விதவிதமான தீனுடைய ஆடைகளை போடுறது சுன்னத்தே ரசூல் தான். இமாம் மாலிக் இமாம் கற்றுக் கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இல்லையா? 150 தலப்பாகன்னு சொன்ன சாதாரண விஷயமா? 500 ஜோடி செருப்புன்னா அப்ப அந்த அளவுக்கு கம்பீரமான ஒரு வாழ்க்கையை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்து காட்டினாங்க. சொல்றது புரியுதா? அப்போ பாருங்க, ஸைத் இப்னு சாபித், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க மதீனால இருப்பாங்க. இப்போ சஹாபாக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம மதீனாவுக்கு போனா யார்கிட்ட உட்கார்ந்து படிக்கலாம்? ஸைத் இப்னு சாபித்தையும் இப்னு உமர்ட்டையும் படிக்கலாம், ஒரு கற்பனைக்காக வேண்டி. அதே மாதிரி நம்ம இப்போ தாபீன்களுடைய காலத்தில் வாழ்றோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நம்ம யார்கிட்ட படிக்கலாம்? ஃபுகஹாவு சபான் இருக்காங்க. புரிஞ்சா? அந்த பேர்களை நோட் பண்ணிட்டு வரல, அது குரோம்ல இருக்குது, நம்ம தேவைப்பட்ட எடுத்துப்பா. ஃபுகஹாவு சபான் ஒரு 7 பேர் சொல்றாங்க, நான் நோட் பண்ணிட்டு வரல. அடுத்து சாலிம், நாஃபி, ஸுஹ்ரி. ஓகேவா? இவங்க மக்கால பாத்தீங்கன்னு சொன்னா இமாம் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புரிஞ்சா? இந்த அத்தாங்கிற பேர் அப்பவே இருந்திருக்கு. புரிஞ்சா? ஒருவேளை அத்தாட்ட நீங்க படிச்சு இமாம் அத்தாட்ட படிச்சுன்னா நீங்களாம் அத்தாயிகள். நீங்களாம் யாரு? இமாம் அத்தாட்ட படிச்சிருந்தா நீங்களாம் யாரு? அத்தாயிகள். இன்ஷா அல்லாஹ் படிக்காமலே அத்தாய் ஆயிட்டீங்களா? மக்கால பார்த்தீங்கன்னா அத்தா, அது தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஜாஹித், இமாம் இக்ரிமா, அதாவது இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். இவங்கெல்லாம் யாரு? ஆமா. அதுக்கடுத்து பஸ்ரால பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அங்க யார் ஃபகீஹா இருந்தா? ஹசனுல் பஸரி, இப்னு சீரின், அபூ கிலாபா, கதாதா. அதுக்கடுத்து பாருங்க கூஃபால யாருன்னு கேட்டா அல்கமா, சும்ம தில்மீதுஹு இப்ராஹிமுன் நஹை. ஓகேவா? இமாம் அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மஸ்ரூக், உபைதா, ஷுரைஹல் காதி. இது வந்து அஸ்ரு தாபீன்ல இவங்கள்ட்ட என்ன ஃபிக்ஹ் கிடைச்சிச்சு இந்த உம்மத்துக்கு. இப்போ தாபீன்கள்ல இமாம் அபூ ஹனீஃபா யார்கிட்ட இருந்து ஃபிக்ஹ் எடுத்திருப்பாங்கன்னா இப்படிதான் எடுத்திருப்பாங்க. சஹாபாக்கள்கிட்ட இப்படிதான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு எடுத்து பாருங்க, இங்கதான் விஷயம். அல்ல ஐம்மத்துல் அர்பா, அல்ல ஐம்மத்துல் வருதா? ஃபர்ஸ்ட் யாருமா?
இவங்க எப்போது எப்போது வரைக்கும் வாழ்ந்து பார்த்தானாங்க? 150 வரைக்கும். அதுக்கு அடுத்து யாருமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஃப்ரம் டு எங்க? 93 டு 179. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு இமாம் அபூ ஹனீஃபா இமாம் இந்த உலகத்துல வஃபாத் ஆகுறாங்க. அப்ப யார் பிறக்கிறா? ஷாஃபி இமாம் பிறக்கிறாங்க. புரியுதா? அப்போ அதனால தான் இமாம் ஷாஃபிக்கு கிடைச்ச ஹதீஸ்கள் யாருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஹதீஸ் தொகுக்கப்படல. ஹதீஸ் என்ன செய்யப்படல? புரிஞ்சா? தொகுக்கப்பட்டு ஒரு நூல் வடிவம் பெறல. நூல் வடிவம் பெறாததுனால இவங்களுடைய காலங்கள்ல ஹதீஸ் தொகுக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. முஹம்மது இப்னு ஹஸ்ம் என்ன பண்ணிட்டாரு? ஹதீஸை தொகுக்கிறதுக்கான அந்த பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால இவங்களுக்கு ஹதீஸினுடைய தொகுப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹதீஸ்களை வச்சு ஆதாரம் சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. சொல்றது புரியுதா? அதனாலதான் அவங்களுடைய பெரும்பாலான சட்டங்கள் அது எதை அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னா கியாஸை அடிப்படையாக கொண்டது. எழுதி வச்சுக்கணும். இமாம் அபூ ஹனீஃபாவினுடைய பெரும்பாலான சட்டங்கள் எதில் அதை அடிப்படையாக கொண்டது? கியாஸை அடிப்படையாக கொண்டது. கிதாபை பார்ப்பாங்க, சுன்னாவை பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்த கட்டமாக கியாஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்படி கியாஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவங்களுக்கு பேரு அஹ்லே ரஅய்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அஹ்லே ரஅய். சரிமா, பாருங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்து வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 150 டு 204. அப்ப எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க? வெறும் 54 வருஷம். 54 வருஷத்துல இமாம் ஷாஃபி இமாம் செஞ்ச புரட்சியை பாருங்க. அல்லாஹு அக்பர். உசூலுல் ஃபிக்ஹ் இருக்குல்ல, உசூலுல் ஃபிக்ஹ முதல்ல இந்த உம்மத்துக்கு தொகுத்து கொடுத்தது யார்? இமாம் ஷாஃபி இமாம். கிதாப் பேரு உம்தாவா? கிதாபுல் உம்முங்கிறது அவருடைய ஃபிக்ஹ் கிதாப். அது கிதாபுல் உம்முங்கிறது ஃபிக்ஹ் கிதாப். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய உசூல் கிதாப் ஒன்று இருக்கு. அதுதான் கிதாபு ரிசாலான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரிசாலா. இதுதான் உசூல் ஃபிக்ஹ்ல தொகுக்கப்பட்ட முதல் நூல். பல பேர் பல கவுல் இருக்கு. இமாம் ஷாஃபி தான் முதல்ல உசூல் ஃபிக்ஹை துவக்கி வைத்தவர்கள். புரியுதா? எந்த இமாமுமே நான் இப்படித்தான் என்னுடைய சட்டம் எடுக்கக்கூடிய வழிமுறை இப்படிதான் அப்படின்னு யாரும் சொல்லிட்டு போல. அவங்க எடுத்த முறைகளை பார்த்து பின்னாடி உள்ளவங்க தொகுத்தாங்க. அதான் மேட்ரு. பின்னாடி உள்ளவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய அந்த மஸ்லக் அவங்க எப்படி பயணிச்சாங்க, அவங்களுடைய வஜ்ஹுல் இஸ்தின்பாத் எப்படி இஸ்தின்பாத் செஞ்சாங்க, வஜ்ஹுல் இஸ்தித்லால் அவங்களுடைய இஸ்தித்லால் எப்படி ஆதாரம் எடுத்தாங்க, வஜ்ஹுல் இஸ்திக்ராஜ் அவங்க எப்படி இதை பிரிச்சு எடுத்தாங்க அப்படிங்கறத பின்னாடி வந்த முத்தஅக்கிரீன்கள் இருக்காங்க இல்லையா, அதை என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த பார்வையை இவங்க முடிவு செஞ்சாங்க. அடுத்து அஹ்மத் இப்னு ஹம்பல பாருங்க. இவங்க எப்போ வந்துடுறாங்க பாருங்க? 164 இருந்து 241. அப்போ இவங்களுக்கு இன்னும் ஹதீஸ் நிறைய கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு இன்னும் ஹதீஸ் நிறைய ஹதீஸ்கள் அப்பதான் வந்து தொகுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்குது. புரியுதா? அப்படிப்பட்ட காலத்துல அஹ்மத் இப்னு ஹம்பல் வந்ததுனால தான் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு எல்லா ஹதீஸுமே புகாரில கிடைச்சிருது. எல்லா ஹதீஸுமே இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம ஹனஃபியாக்கள் வந்து எங்க தக்பீர் எங்க கட்டுறோம்? தொப்புளுக்கு கீழையா தொப்பு இல்லையா? தொப்புளுக்கு மேல தக்பீர் கட்டுறோம். புரிஞ்சா? இப்போ இந்த ஹதீஸ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, புரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? இது வந்து புகாரில வருதான்னு கேட்பாங்க. இது புகாரில கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அப்ப புகாரினே ஒன்று வரல அபூ ஹனீஃபா இமாமுடைய காலத்துல. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு கிடைச்ச ரிவாயத்து புகாரில இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புகாரியை வெரிஃபை பண்ணதா அவங்க தானே. புகாரியுடைய தப்தீஷ் யாரு? அதனுடைய தன்கீஹ் யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல் தான். அப்ப அவங்களுடைய எல்லா தலாலும் அவங்களுடைய எல்லா அதில்லாவும் எங்க இருக்கும்? அவங்களுடைய எல்லா ஆதாரங்களும் எங்க கிடைக்கும்? அததான் மேட்ரு. அப்ப எந்த இமாமும் யாருக்கும் சலைச்சவங்க கிடையாது. இமாம் அதாவது அல் ஃபுகஹாஉ குல்லுஹும் இயாலுன் லி அபீ ஹனீஃபா. எல்லா ஃபகீஹ்களும் யாருடைய குடும்பம் தான்? அபூ ஹனீஃபாவுடைய குடும்ப தலைவர் யாரு? இமாம் அபூ ஹனீஃபா தான். ஃபுகஹாக்களுடைய குடும்பத்திற்கு தலைவரே இமாம் அபூ ஹனீஃபா தான். அப்ப அபூ ஹனீஃபா இமாம இன்னைக்கு கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வந்து தூக்கி பிடிக்காம இமாம் அபூ ஹனீஃபாவினுடைய அந்த மதுஹபை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி சொல்றது, அதை கொஞ்சம் கீழ்த்தரமாக பேசக்கூடிய சில கைரு முக்கல்லிதுகள் உண்டு. அதுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு தான் இந்த மஜ்லிஸ். விளக்கம் கொடுக்கறது தான் இந்த மஜ்லிஸ். பார்த்தீங்கன்னா
சரி, இப்போ இதோட இருக்கட்டும். அபு ஹனீஃபா இமாம் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இது அல்லாமல் நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ மதீனாவில் பார்த்தீங்கன்னா 85வது பக்கத்தில் பாருங்கள். மதீனாவில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, யார் ரெண்டு மதீனாவுடைய ஃபுகஹாக்கள் யார்? ஸைத் இப்னு சாபித், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்போ இவங்கள்ட்ட இப்போ இப்னு உமர்கிட்டேருந்து பார்த்திப்போ ஸைத் இப்னு சாபித் வந்து மதீனாவில் ஹிஜ்ரி 45 வரைக்கும் அவங்க தான் அந்த இடத்த ஃபில் பண்ணாங்க. ஹிஜ்ரி 45 வரைக்கும். ஆனால் ஹிஜ்ரி 73 வரைக்கும் மதீனாவில் வந்து ஃபிக்ஹுடைய களஞ்சியமாக யார் இருந்தா? இப்னு உமர் இருந்தாங்க. இப்போ இப்னு உமர்கிட்டேருந்து ரெண்டு பேர், அதாவது ஒரு 2 டீம் பிரிகிறாங்க. ஒன்று நாஃபியா, இன்னொன்று சாலிம். இப்போ நாஃபியா பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 117 வரைக்கும் வாழ்ந்தாங்க. இமாம் சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தீங்கன்னா 106. இவங்கள தாபியின்கள். இவங்கள யாரு? சஹாபாக்களுக்கு அடுத்து உள்ளவங்க. சாலிம் தேர்ந்து வந்தவங்க யார் யாருன்னு பாருங்களேன். இமாம் ஜுஹ்ரி, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இப்போ இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலா இருக்கட்டும், ஷாஃபியா இருக்கட்டும், மாலிகா இருக்கட்டும், ஜுஹ்ரியா இருக்கட்டும், இவங்க எங்க போய் நின்றோம்? கண்டிப்பா இப்னு உமர்கிட்ட அவங்க போயிடுவாங்க. அவங்க எங்க போயிடுவாங்க? இப்னு உமர் ஸைத் இப்னு சாபித்திட்ட போயிடுவாங்க. ஸைத் இப்னு சாபித்தா இருக்கட்டும், இப்னு உமரா இருக்கட்டும், அவங்களுடைய மஸ்லக் யாரா இருக்கும்? ரசூலுல்லாஹா இருப்பாங்க. அப்போ இமாம்கள் வந்து இவங்களுடைய மாணவர்கள் தானே தவிர சஹாபாக்களுடைய மாணவர்கள் தான் இமாம்கள். ஒரு வகையில மாணவர்கள். உஸ்தாதுன்னு சொல்றோமா இல்லையா? உஸ்தாதுடைய உஸ்தாதுன்னு சொல்றோம். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு என்னுடைய உஸ்தாது உங்களுக்கும் உஸ்தாது. புரிஞ்சா? அது மாதிரி இப்போ வந்து இமாம் ஷாஃபி இமாமுடைய உஸ்தாது வந்து மாலிக் இமாமுடைய உஸ்தாது ஜுஹ்ரி இமாமுடைய உஸ்தாது சாலிமுடைய உஸ்தாது யாரு? இப்னு உமர். அப்போ ஒரு அடிப்படையில் ஷாஃபி இமாமுடைய உஸ்தாது யாரு? இப்னு உமர். ஒரு அடிப்படையில் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய உஸ்தாது யாரு? இப்னு உமர். அப்படித்தானே? அப்போ எல்லாருமே சஹாபாக்களுடைய மாணவர்கள் தான். அப்ப சஹாபாக்கள் யாருடைய மாணவர்கள்? துல்லாபே ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர்கள். அப்ப மதுஹப் எங்க இருந்து வந்துச்சு? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. மதுஹப்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த விஷயத்தை இப்படி நீங்க கொண்டு போய் அப்படியே ஹரீதாவை காட்டினீங்கன்னு சொன்னா உங்களை யாராலையும் மறுத்து பேச முடியாது. மதுஹப் உருவானதுங்கிறது அது உட்கார்ந்து 4 பேர் கூடி உட்கார்ந்து உருவாக்குனது இல்லை. புரியுதா? இது வந்து சஹாபாக்கள்கிட்டேருந்து வந்தது. சஹாபாக்களுக்கு கொடுத்தது யாரு? ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ரசூல்கிட்டேருந்து வந்தது. ரசூலுக்கு வந்தது என்னது? வஹி. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. இதான் மேட்ரு. அப்போ சஹாபாக்களுக்கு வஹி, புரிஞ்சா? வஹி ரசூலுல்லாஹ்ட்டேருந்து வருது. புரிஞ்சா? அதுக்கடுத்து சஹாபாக்களுக்கு அடுத்து தாபியீன்களுக்கு வந்து யார் கொடுக்குறா? சஹாபாக்கள் இப்னு உமர் கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கடுத்து ஐமே அர்பாக்கு யார் கொடுக்குறா? 4 இமாம்களுக்கு யார் கொடுக்குறா? தாபியீன்கள் கொடுக்குறாங்க, சஹாபாக்கள் கொடுக்குறாங்க. தாபியீன்கள் கொடுக்குறாங்க. ஐமத்துல் அர்பா ஒன்று அவங்க ஃபிக்ஹை யார்கிட்டேருந்து பெற்றிருப்பாங்க? ஒன்று தாபியீன்கள்டேருந்து பெற்றிருப்பாங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கணும், முக்கியமான தாபியீன்கள் அல்-ஆலாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க, ரொம்ப முக்கியமான தாபியீன்கள்டேருந்து வாங்கியிருப்பாங்க. அல்லது யார்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க? சஹாபாக்கள்டேருந்து வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த தீன் எப்படிப்பட்ட தீனா இருக்கும்? சஹாபாக்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அவங்கள பத்தி நம்முடைய அகீதா என்ன? சஹாபத்து குல்லுஹும் உதூல். எல்லா சஹாபாக்களுமே உதூல். அப்ப நீதமானவர்கள். அவங்கள்ட்ட தீன் எடுக்கலாமா எடுக்க கூடாதா? யார்கிட்ட தீன் எடுக்கலாம். சஹாபாக்கள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆதாரமும் தேவையே கிடையாது. ஒரு சனதுல யாரை பத்தி மட்டும் நம்ம ஆய்வு செய்யக்கூடாது. தபக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? தபக்காத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தபக்கான என்ன? அந்த கடந்து வந்த பாதைன்னு அதுக்கும் சொல்லலாம். சஹாபாக்களுடைய தபக்காவை ஆய்வு செய்யலாமா? இல்முர் ரிஜால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்முர் ரிஜால்னா ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த அறிவிப்பாளர்ல யாருடைய பயோ வேணா நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய ஜரஹ் வ தஅதீல்னு சொல்லுவாங்க. ஜரஹ் வ தஅதீல், அவங்கள பத்தியான மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அவங்களுடைய நிறை குறை இருக்கு இல்லையா? யாரை பத்தி வேணாலும் நீங்க பேசிக்கலாம். ஆனா சஹாபாக்கு அவர் சஹாபின்னு வந்துருச்சா அல் மௌகூஃப் தௌகீஃப் வாய மூடிடணும். சஹாபின்னு வந்துருச்சுன்னா அவங்க சஹீஹ் லைஃப்ங்கிற பார்வைக்கே போகக்கூடாது. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள்ட்ட ஒரு உசூல் இருந்துச்சு. நல்லா கவனிங்க. ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை சொன்னார்னு வச்சுங்களேன்,
கால ரசூலுல்லாஹ் சமிஅத்துஹு ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் இதை கேட்டேன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க? ஹல்லக மின் ஷாஹிதின், உனக்கு யாராவது சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அந்த சஹாபிக்கு ஒரு சாட்சி கேட்டாங்க. இது அபூபக்கர் நாயகம் கேட்டிருக்காங்க. ஆனா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல போய் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ்வே நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வே தபக்கால சஹாபாக்களுடைய தபக்காவை ஆய்வு செய்யவே கூடாது. யாருடைய தபக்காவை ஆய்வு செய்யலாம்? தாபீன்கள். அதுக்கு தான் அவ்வளவு கிதாப் இருக்குல்ல. தஹதீப் இருக்கு, தஹதீபுல் கமால் இருக்கு, எத்தனை கிதாபுகள் இருக்கு, அல்-லுஅஃபா இருக்குது, எத்தனையோ கிதாபுகள். சியாரு ஆலாமின் நுபலால இத பத்தி கிதாபு தான், ருவாத்த பத்தி கிதாபு தானே. புரிஞ்சா? இந்த கிதாபுகள்லாம் வர்றதுக்கு காரணம் யாரு? இந்த ருவாத்துகள் தான். இதுதான் இல்மே ரிஜால்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இல்முர் ரிஜால். இத மட்டும் பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதான் மேட்ரு. மதீனால ஸைத் இப்னு சாபித் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு உமர் கிட்ட ரெண்டு பேர் பிரிறாங்க. ஒன்னு நாஃபியா, இன்னொன்னு சாலிம். சாலிம் கிட்ட யாரு? இமாம் ஸுஹ்ரி, மாலிக், ஷாஃபி, அஹ்மத் இப்னு ஹம்பல். அதுக்கு அடுத்து மக்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சில பேருக்கு கிராஸ் ஆவாங்க. உதாரணத்துக்கு இமாம் மாலிக் வந்து பாருங்க சாலிம் டீம் ஓதி இருக்காங்க, இமாம் நாஃபியா டீம் ஓதிருக்காங்க. பாருங்களேன், அந்த சைடுல ஒரு ஏரோ மார்க் வருது பாத்தீங்களா? இமாம் மாலிக்குடைய ஸ்பெஷல் கேட்டா அவங்க நாஃபியா டீம் படிச்சிருக்காங்க. என்ன ஸ்பெஷல்? அவங்க நாஃபியா டீம் படிச்சிருக்காங்க. மக்கால பாருங்க இப்னு அப்பாஸ், அம்ர் இப்னு தீரார், சுஃபியான் இப்னு உயைனா. சுஃபியான் இப்னு அந்த காலங்கள்ல சைடுல போட்டுருக்கு. ஈராக்ல பாத்தீங்கன்னா இப்னு மஸ்ஊத் நம்ம பார்த்தோமா இல்லையா? இப்னு மஸ்ஊதுடைய மாணவர் யாரு? இமாம் அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு அடுத்து இப்ராஹிம், ஹம்மாத், அங்க என்ன அபூ ஹனீஃபா. புரியுதா? அபூ ஹனீஃபா இமாமுடைய உஸ்தாத் யாருமா? ஹம்மாத். யாரு? எடுத்தாங்க. இப்போ வந்து ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல சில இஸ்திலாஹாத்துகள்லாம் வரும் இல்லையா? நம்ம இப்போ உசூருல் இஸ்தின்பாத்தில் ஆம்மா ஃபில் மத்ஹபில் ஹனஃபியா, ஹனஃபி மத்ஹப்ல அவங்களுடைய பொதுவான அந்த உசூல் எப்படி சட்டங்களை எடுக்கிறாங்க, அதுக்கான உசூல் என்னங்கிறத சொல்றாங்க. முதல்ல வந்து என்னது, அவங்க வந்து அதை வந்து அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய முக்கியமான முசன்னஃபாத்துகள், அதாவது இமாம் அபூ ஹனீஃபாவால் தொகுக்கப்பட்ட நூல்கள். அதுக்கடுத்து இமாம் அபூ ஹனீஃபா அவங்க தொகுத்து வச்ச கிதாபுகள், அந்த ஃபிக்ஹ் கிதாப் இருக்கு இல்லையா, அதுல முக்கியமான முஸ்தலஹாத்துன்னு சொல்லுவாங்க. முஸ்தலஹாத்துன்னு சொன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு துறைக்கு ஒரு இஸ்திலாஹ் இருக்கும் இல்லையா? பிரதிபெயர் சொற்கள், அதாவது வளமை சொற்கள்னு சொல்லுவாங்க, வழக்கு சொற்கள். அந்த வழக்கு சொற்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து உதாரணமாக பாத்தீங்கன்னா அம்மல் முஸ்தலஹாத்துல் கலிமியா ஃபமினா ஷஹருஹா மாயலி, சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ ஹனஃபி கிதாப் குதூரி இருக்கு, அதுக்கடுத்து என்ன இருக்கு? நூருல் இலாஹ் இருக்கு, வேற ஹிதாயா இருக்குது, வேற ஷரஹுல் விகாயா இருக்கு. இப்போ ஷரஹுல் விகாயால அல் இமாம் காலல் இமாம்னு சொன்னா என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சிங்க. அல் முராது பிஹி அபூ ஹனீஃபா. காலல் இமாம்னு சொன்னா என்ன விளக்கம்? முராது பிஹி. அல் இமாமு சானின்னு சொல்லுவாங்க சமயத்துல. காலல் இமாமு சானி அப்படின்னு வரும். யுராது பிஹி யாரு? அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காலல் இமாமு ரப்பானி அப்படின்னு சொன்னா யாரு? இமாம் முஹம்மது இப்னுல் ஹஸன் ஷைபானி அவங்க. அதுக்கடுத்து கால ஷேகான். ஷேகான்னா யாரு? யாருமா? அபு ஹனீஃபாவும் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தரஃபான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தரஃபானின் யுக்ஸது பிஹுமா அபு ஹனீஃபா வ முஹம்மத். தரஃபானின்னு சொன்னா அபு ஹனீஃபா இமாமு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சாஹிபான் சாஹிபைன்னு சொல்றாங்க இல்லையா, அது யாரு? ஆமா, ஐம்மத்துன ஸலாஸான்னு சொல்லுவாங்க. கால ஐம்மத்துன ஸலாஸா. இத கொண்டு யார் முராதுன்னு கேட்டா அபு ஹனீஃபா, அபு யூசுப், முஹம்மது. அதுக்கு அடுத்து சலஃப்னு சொல்லுவாங்க, ஹலஃப்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்போ இந்த நம்முடைய மத்ஹபுடைய ஃபிக்ஹ் கிதாப்ல வரக்கூடிய அந்த வழக்கு சொற்கள், இத வந்து இதுல சலஃபு ஹலஃப். சலஃப்னு சொன்னா யுராது பிஹாதல் முஸ்தலஹ் இந்தஹும் மின் அபி ஹனீஃபா இலா முஹம்மத். அபு ஹனீஃபால இருந்து முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரைக்கும் உங்க சலஃப். அதுக்கு அடுத்து முஹம்மதுல ஆரம்பிச்சு ஷம்சுல் அய்மா அல் ஹல்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வரைக்கும் யாரு? ஹலஃப். அவங்க யாரு? அதுக்கு அடுத்து ஷைഖுனாங்கற வார்த்தை வந்து ஹைருத்தீன் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு அடுத்து முத்தாஹிருன்ல வந்து அதாவது ஷம்சுல் அய்மா அல் ஹலவானில இருந்து தொட்டு ஹாஃபிதுத்தீனுல் கபீருல் புகாரி வரைக்கும் இப்படி பல வழக்கு சொற்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யாராவது கேள்வி கேட்கிற ஷைഖான்னா யாரு? தரஃபான்னா யாரு?
யாரு, சாஹிபைன்னா யாரு, புரியுதா, ஐமத்துன சலாத்னா யாரு, அதுக்கடுத்து வந்து ஹலப்னா யாரு, சலப்னா யாரு, இப்படி எடக்கு முடக்கா கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கெல்லாம் ஈஸியா பதில் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு தொகுப்பா இருக்கு, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இமாம் அபூ ஹனீஃபா இமாமுடைய எப்படி மொத்தத்தில் தொகுக்கப்பட்டுச்சுங்கிற முழு வரலாறும் எனக்கு தெரிஞ்சு வட்டுருக்கமா, ரொம்ப ரத்தின சுருக்கமா, ரொம்ப எப்படி சொல்றது, அதாவது ஒரு ஜாமியா மானியாக தேவையான விளக்கத்தோட இந்த கிதாபில் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். அல்லாஹு தாலா நம்ம எதை கேட்டோமோ இதுவரைக்கும் நம்ம பேசிக்கிட்ட எல்லா செய்திகளுக்கும் அல்லாஹு தாலா சரியான ஒரு அமலை தருவானாக. நம்ம